श्रीशैलेशदयापात्रं दीपत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां साधयाममध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजे युग्मरुग्मव्यामोदकस्फटितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये पादाविदायुदयशनयायुधूति शब्दं वदेव नियमेन पतन्मयानाम् आद्यशनः कुलवदेव मकुलाविरामं श्रीमत्तदङ्गिरियुगलं प्रणमामि गुरुना बोधं शरस्य महता पयपट्टनादशि भक्तिसार कुलशेखर योगिवाह भक्ताङ्गेन फलकाल यतीन्द्रविश्वासपराङ्गुमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नृणालग्न कणगिरिदली शुद्धमोत्कृष्टं पारात्यंशं शुद्धिशतशिरसिद्धमध्यापयन्ति सोच्चित्तायनं श्रीनिगडितं यामलाकृत्यभुवे गोदादस्यै नमयमिदं वास्तु भूयः अन्नमयं குருவையாண்டாள் அரங்கற்கு பன்னதிருப்பாவை பல்வதியம் என் இசையால் பாடிக் கொடுத்தாள் காமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்மொழியே கொள்வாமை பாடி அருளவர்கள பல்வளையாக நாடி நீ கடவர் என்னை உயர்ந்த இம்மார்த்தம் நான் கடவா வண்ணமே நல்கிறது. பாயநீரங்கம் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட பாயநீரங்கம் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மயனார் திருநன்மாரும் மரகத உருவும் தொழும் பாயுநீரங்கம் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மயனார் திருநன்மாரும் மரகத உருவும் தொழும் துயதாமரை கண்களோ துவரிதழ் பவளமாயும் துயதாமரை கண்களோ துவரிதழ் பவளமாயும் ஆய சீர்முடியோ தேசும் அடியரோ ககலமே பாயுநீரங்கம் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மயனார் திருநன்மாரும் மரகத உருவும் தொழும் துயதாமரை கண்களும் துவரிதழ் பவளமாயோ ஆயசிமுகியோ தேயும் அடியரோ ககலமே கங்கையில் புனிதமாய காவிரி நடுவாட்டு பொங்கு நீர் பரங்கும் பாயும் பூம்பொழிலரங்கம் தன்னுள் கங்கையில் புனிதமாய காவிரி நடுவாட்டு பொங்கு நீர் பரங்கு பாயும் பூம்பொழிலரங்கம் தன்னுள் எங்கள் மால் இறைவனீசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டோ எங்கள் மால் இறைவனீசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டோ எங்கனோ மறந்து வழியேன் எழையேன் ஏழையேன் எங்கனம் மறந்து வழியேன் எழையேன் கங்கையில் புனிதமாய காவிரி நடுவாட்டு பொங்கு நீர் பரந்து பாயும் பூம்பொழிலரங்கம் தன்னுள் எங்கள் மாலிறைவனீசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டோம் எங்கனம் மறந்து வாழேன் எழையேன் எழையேன் நேற்றைய தினம் தொடர்பிக்குடியாழ்வாருடைய திருநட்சத்திரம்
சொல்லியிருக்க வேண்டும், சேவித்திருக்க வேண்டும். இன்றைய தினம் 15வது நாள் மார்கழி 15. இந்த பாசுரம் சாரமான பாசுரம். திருப்பாவையாகிறது இப்பாட்டுன்னு சொல்றாங்க. திருப்பாவைனா இந்த பாட்டு தான் அப்படின்னு முக்கியமாக சொல்றாங்க. கடைசியில் 29 ஒரு தடவை சொல்லுவோம். திருப்பாவையாகிறது இப்பாட்டு. இந்த பாட்டுக்கு திருப்பாவை ரொம்ப சாரமான பாடம். எம்பெருமானாலே மயர்வர மதியம் அருளப்பட்ட ஆழ்வார்கள். இந்த ஆழ்வார்களுக்குள்ளே கோதானாச்சியார் அப்படின்னு சொல்லப்படுகிற ஆண்டாள், ஒரே ஒருத்தி பெண் பிள்ளை. கண்ணன் பெருமாளும் போய் சேரணும், கிருஷ்ண அனுபவம் பண்ணப்படும் அப்படிங்கிற ரீதியிலே துவாபரயுகத்திலே இருந்ததான கண்ணனை நினைத்தாள், பாவித்தாள், அவனோடு சேர வேண்டும்னு ஆசைப்பட்டாள், அனுகாரம் பண்ணுகிறாள், பாவனா பிரகர்ஷம் பண்ணுகிறாள். இந்த பாவநோன்பு அப்படிங்கிறதே பாவனையிலே வரக்கூடியதான அனுபவம். அந்த பாவனா பிரகர்ஷத்தை 30 பாசுரங்களாக வெளிப்படுத்தி இருக்கிறாள். அது கிருஷ்ண பக்தியினுடைய முதிர்ந்த நிலை. பரபக்தியில் பரஞான பரமபக்திங்கிற நிலையில் சிறு பிள்ளையாக ஆண்டாளுக்கு இருந்தது. அந்த ஆண்டாள் 30 பாசுரங்களை கொடுத்தாலே இந்த 30 பாசுரங்களாலே கண்ணனையே 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 அவனையே சேரவதினாள் ஆசைப்படுகிறது. அதுதான் பாவை நோன்பு 30 நாட்களாக கொண்டாடுகிறது. இன்றைய நன்னாள் நமக்கு வாய்த்ததே 15வது பாசுரம், சாரமான பாசுரம்னு சொன்னேன். இதுக்கு முந்தைய பாசுரம் உங்கள் புழக்களை போட்ட துவாங்கியோங்கிற பாசுரம். பங்கையக்கண்ணானை பாட ஏற்படும்பாவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்த வீட்டுக்கு போய் எழுப்பணும். முதல் 5 பாசுரங்கள் அவதாரிகா பாவம், பீட்டிகா பாவமாக 5 பாசுரங்கள். 6வது பாசுரம் தொடக்கமாக 15வது பாசுரம் ஈராக 10 வீட்டு குழந்தைகளை எழுப்பக்கூடிய பாசுரம். 10 வீட்டுக்கு போறாங்க, பூர்த்தியான வீட்டு. இந்த பெண் பிள்ளை பகவத் அனுபவத்தில் பழையவளாக இருக்கக்கூடியவள், முதல்ல புதியவளாக இருக்கக்கூடியவளை இருக்கிறார், பழையவளாக இருக்கக்கூடிய பெண் பிள்ளை இருக்கிறார், போது தரமுடைய பாவாய் இருக்கிறார், இப்படி கண்ணடகு நல்லா இருக்கிறவளை இருக்கிறார், பேசிட்டு வராமல் இருக்கிறவளை இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு பெண் பிள்ளையாக எழுதி கொண்டு அப்புறமா பாவைக்களம் அப்படிங்கிற இடத்துக்கு போய் எல்லாரும் சங்கேதம் சேர்ந்திருந்து அதுக்கப்புறமா கண்ணன் பெருமானுடைய திருமாளிகைக்கு போய் அங்கே போய் கோயில் காப்பான், வாசல் காப்பான் எல்லாம் சேமிச்சு அவர்களெல்லாம் சொல்லி தொடர்புன்னு சொல்லிவிட்டு உள்ள போய் கண்ணனை எழுப்ப வேண்டும். அவனுக்கு அறிவுறுத்த வேண்டும், கண்ணனை அறிவுறுத்த வேண்டும். என்ன, நீதான் சர்வலோக சரண்யனா, சர்வத்துக்கும் ஜெகத்திற்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய பெருமாளே, நீ இப்படி உடங்கி கிடக்கலாமா, எழுந்திருக்க வேண்டாமா, எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டாமா, பறை கொடுக்க வேண்டாமா, கை கட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டாமான்னு சொல்லி அவனுக்கு அறிவுறுத்துவது தான். அதுலதான் பாராத்தியம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்தியாபயத்தி சோச்சிட்டாயான். நீ வேதங்களாலும் உபனிஷத்துக்களாலும் கொண்டாடப்படுகின்ற எம்பெருமானே, நீ உறங்கலாமா, நீ என்று அப்படின்னு அவனை அறிவுறுத்தக்கூடிய பாத்திரங்கள் தான். அதுலதான் சிறகி இகழிடம் யாராக்கிருத்தே, அவள் சூடிக்களைந்த மாலையை தான் எம்பெருமான சாட்டிக் கொள்கிறார்கள். அப்படி பாடவல்ல லட்சியாகவும் சுடி கொடுத்து சுடகுடியாகவும் இருக்கக்கூடிய ஆண்டாள் 10 வீட்டு பெண் குழந்தைகளை எழுப்புறதுக்கு இடைச்சி பாவனையிலேயே எழுப்புகிறாள். அந்த இடைச்சி பாவனையில் வந்ததுனால அவளுக்கு எப்படி தன்னுடைய மாற்றம் எப்படிப்படுத்தினா, இடையர்கள் போலவே நடக்க ஆரம்பிச்சாங்க, இடைச்சிகள் போலவே நடக்க ஆரம்பிச்சாங்க. இடை நடை, இடை முடி, இடை பேச்சு 3மே வந்துடும். ஒருத்தர் மாதிரி நினைச்ச உடனே அவளுக்கு நடை இடைச்சிகள் நடப்பது போலவே அவளுக்கு வந்தது. இடைமுடி, அவர்கள் எப்படி கூந்தலை அப்படி சுருகிப்பார்களோ அது மாதிரி பண்ணிவிட்டாங்க. பேசுறது இடைச்சிகள் பேசுவர்களே அது போலவே பேச ஆரம்பித்தாலாம். உடம்புலே கூந்தலாக வீச ஆரம்பிக்கலாம். அப்படின்னா பால் டைலெல்லாம் எடுத்த ஒரு மாதிரி வாசனை வரும், அந்த வசனம் தான். அப்படித்தான் தன்னுடைய பாவத்தாலே
பாடின பாசுரங்கள் இந்த 30 பாசுரங்கள். 30மே ரொம்ப முக்கியம். ஒரு மாலை போடுறான், ஒரு ஹாரம் அப்படின்னு சொன்னா அதுல 30 மாணிக்க கற்களை சேர்த்து வச்சிருக்காங்க. அதுல ஒரு மாணிக்கக்கல் விழுந்திருந்தா கூட அது சோபை இழந்து போகும், அது நல்லா இருக்காது. ஆக அந்த 30 பாசுரங்களுமே ரொம்ப சக்தி. இதை செய்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பராசரப்பட்ட பலம் கொடுக்கிறது. இந்த 30 பாசுரங்கள் எவ்வளவு உயர்ந்ததுன்னா வேத சாரமா, உபனிஷத் சாரமா, இதிகாச புராணங்களுக்கு சாரமா, வேதம் எல்லாத்துக்கும் பொறுப்பாகவே இதை கொடுத்துருக்காங்க. சின்ன பிள்ளைக்கு உலகம்லாம் என்ன தெரிஞ்சதுன்னா எம்பெருமானாலே கிருபையினாலே அது தெரிய வந்தது. அப்படி வந்ததுனாலே வேதமனைத்துக்கும் வித்தாக போதமிழ் கையைந்து மரியாத மலரை வையம் சுமப்பதும் வம்பு. வையம் சுமப்பதே வம்பு. இந்த 5 பாசுரங்கள் 5 5 அதுக்கப்புறம் 5 கடைசியில 5 5 அப்ப 25 30 பாசுரங்கள் யாருக்கு தெரியலையே. அது இந்த வையம் சுமப்பதே பாரமா, பூமிக்கு பாரமா. அப்ப பராசரப்பட்ட ஒரு பலம் கொடுக்குறாங்க. கிருஷ்ணானுபவம் துவாபரயுகத்திலே, அதாவது கோபிமார்கள் எல்லாம் கண்ணன் பெருமானோடு சேர்ந்து அனுபவித்ததுக்கு என்ன பேருன்னா கிருஷ்ண அனுபவம்னு பேரு. நேரமா இருந்தாங்க, நேர இருந்தவர்கள் அனுபவித்ததுன்னா அது கிருஷ்ண அனுபவம். சரி, ஆண்டாள் கலியுகத்திலே தான் கண்ணனை அனுபவிப்பதாகத்தான் பாவித்தாடே, அதற்கு பேர் என்ன? அனுகாரம். அனுகாரம், அனுபவம், அனுகாரம், அதுதான் பாவனா பிரகர்ஷனம் அப்படின்னு பேரு. சரி, நம்ம எல்லாம் பண்றோம், இதுக்கு என்ன பேரு? இதுவும் அனுபவம், அனுகாரம். அனுபவம் அல்ல, அனுகாரம். நம்ம என்ன பண்றோம்? அனுசந்தானம். நாம் அதை சேவிக்கிறோம். அந்த அவன் பண்ண அனுபாவத்தை, அனுகாரத்தை நாம் அனுசந்தானம் பண்ணுகிறோம். நித்தியப்படியா அனுசந்தானம் பண்றேன் அப்படின்னா என்ன? அதை நினைத்து கொண்டு நான் சேவிக்கிறேன்னா அனுசந்தானம் பண்றது. நித்திய அனுசந்தானம் என்ன பண்ணணும்? நிச்சயம் சொல்லணும். திருப்பாவைங்கிற 30 பாசுரங்கள் நிச்சயம் சொல்லணும். ஒரு நாள் கிடையாது, இன்னைக்கு கிடையாது, இன்னைக்கு கிடையாது என்பதல்ல, நிச்சயம் சொல்ல வேண்டிய பாசுரங்கள். அப்பதான் கிருஷ்ணன் வாழ்ந்த காலத்திலே நடந்தது அனுபவம், கிருஷ்ண அனுபவம். ஆண்டாள் பண்ணது அனுகாரம், நாம் பண்ணுவது அனுசந்தானம். அப்ப 3 இருக்க. அப்படி இருந்தா இந்த 3 பேருக்கும் கிருஷ்ண அனுபவம் துல்லியம்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் ஒண்ணுதான். எப்படி தெரியுமா? இது உதாரணம் சொல்றாங்க. பட்டர் சொல்ற பராசர பட்டர் புறத்தாழ்வானுடைய குருக்குமார் ஒரு பசுமாடு இருக்கார். திரும்பவும் பசுமாடு கூறவே இடைச்சி பாடு. அதனால பசுமாட்டையே அவரும் உதாரணம் சொல்லிட்டாரு. பசுமாடு அது நிறைய ஈர்த்து போடுறது. ஒரு கண்ணு குட்டி மரித்து விட்டது. மரிச்சு போச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுவான் தெரியுமா? வெக்கையில போட்டு ஒரு தோல் வச்சு அது உள்ள வெக்கையில சொல்லி அது மாதிரியே கல்குடி மாதிரியே போடுறது வைப்பா. ஆனா அது தெரிஞ்சோடும். ஆனாலுமே கூட தான் மரித்த கன்றுக்குட்டிய பக்கத்துல ஒரு தோலை போத்தி வந்து பக்கத்துல வச்சிருவான். வச்ச உடனே அதுக்கு கன்றுக்குட்டி தான் இருக்கு போல இருக்குதுன்னு நடிச்சிருந்தோம். பால் சுரக்காரங்களுக்கும் பால் வரும். இப்ப நாமெல்லாம் என்ன தெரியுமா? இந்த பசு தோல் போத்திர கன்றுக்குட்டி நம்ம தான். ஆனா அங்க நடந்தது, நேரம் நடந்தது. ஆண்டாள் பண்ணது அனுபவம். நேரம் நடந்ததுன்னா நேரம் பசு குட்டியே இருக்குன்னு அர்த்தம். பாவனை பண்ணதுன்னா அவன் பாவித்துக் கொண்டு அனுபவித்தது. அதுவும் முதிர்ந்த பக்தியாக இருந்தது. ஆனா நம்ம பண்றது பசுத்தோல் போத்தின கண்ணுக்குட்டி மாதிரி வைக்கிற சொல்லி வச்சிருக்கோம். அந்த மாதிரி நாமும் அனுசந்தானம் பண்ணுகிறோம். ஆனா 3 பேரும் கிருஷ்ணானும் துல்லியமாக ஒரே மாதிரி. இவாளுக்கு கூட, இவாளுக்கு குறைச்சி, இவாளுக்கு ரொம்ப தாட்சியும் இல்லாமல் எல்லாருக்கும் கிருஷ்ணானும் துல்லியமாக நடக்கும் அப்படின்னு ஆச்சரியமா சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய பூர்வாச்சாரியனுடைய வியாக்கியானங்கள், அவர் கொடுக்கக்கூடிய ஐதீகங்களும் தான் நமக்கு உத்தேசம். அனுசந்தானம் பண்ண வேணும், அனுஷ்டிக்க வேணும் அப்படின்னு பிரார்த்தித்து கொண்டு இப்ப 10 விட்டு பெண் குழந்தைகள் இருக்கா. இதுக்கு முன்னாடி பாசம் உங்கள் புடக்கடையிலே பங்கைய கண்ணனை பாட ஈடுபடும்பாவான்னு சொன்னா அவெல்லாம் செய்துட்டே வர்றா. இது பக்கத்துல இந்த பக்கத்து வீட்டு பெண் பிள்ளைக்கு காதல் கொடுத்து பங்கைய கண்ணனை பாட விடணும், பாட எழுந்துருக்கா ஈடுபடுறதுக்கு வரா அப்படின்னு அப்படியே தன்னுடைய மிடச்சிலே இந்த தொண்டை அப்படியே அதை அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்காங்க. பங்கைய கண்ணானை பாடம், பங்கைய கண்ணானை பாடம், பாடம் வரப்போறாங்க சொல்லிட்டே இருக்காங்க. அப்படி அந்த மிடச்சோசம் ரொம்ப இனிமையா இருக்கும். இவன் வந்த காலத்துக்கு அது காது கொடுத்து எதுவும் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கா, எதோ சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு நினைத்து கொண்டு இவாள்லாம் வெளியிலேருந்து கூப்பிட ஆரம்பிக்கிறான். எல்லே
இளங்கிலேயே இன்னும் உறங்குதியோ சிந்தையின் நடையில் நீ தங்கமே போதர்கின்றேன் வல்லையும் கட்டுரைகள் பண்டையும் வாயிலும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக வல்ல நீ போதார்கின்றவருடைய எல்லாரும் உகந்தாரோ உகந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லான வர்ணனம் மாத்தான மத்தரிக்க உள்ளானை மாயனை பாடல் ஏதோ ரம்பாவாய் சொன்னது 15வது வசனம் திருப்பாவைக்கு சாரம். ஏன்னா பாகவதர்கள் ஒரு இந்த நானே தான் ஆயிடுக என்ற சப்தம் வருது. அது முன்னாடியே சொல்லுவேன் சுருக்கமாகும். இந்த நானே தான் ஆயிடுகிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் நம்மளை பற்றி ஒரு புத்தம் சொல்லுகிறார்கள், ஒருத்தர் ஏதோ புத்தம் சொல்றாங்க, உடனே நம்ம அதெல்லாம் இல்லை, அது இப்படியாகும், பிரமாணம் அப்படியாகும், அப்படி இப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறத காட்டு அதுல நேரத்தை செலவு பண்ணணும்னா நம்ம எங்க போகணுமோ அது போக முடியாது. அவள் சொல்றவா சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க. அப்போ நல்லது பண்ணாலும் சொல்ல போறாங்க, கெட்டது பண்ணாலும் சொல்ல போறாங்க. அப்போ ஏதோ ஒன்று சொல்லிட்டு தான் இருக்க போறாங்க. ஊராருடைய வாயை மூடுவது முடியாது, கஷ்டம். அப்ப ஒருத்தர் நம்மளை பத்தி இல்லாத ஒரு குற்றத்தை நம்ம மேல சொன்னா கூட ஆம் அப்படின்னு ஒத்துக்கணும். இல்லாத குற்றத்தை இல்லை என செய்யாதே ஆம் என்று ஒத்துக்கொள்வதே பரம ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம்னு சொல்றாங்க. இதுதான் புரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம இல்லாத குற்றத்தை சொல்றது, இருக்கிற குற்றத்தை சொல்றது பத்தியே பேச்சு இல்லைங்க. இல்லாத குற்றத்தை இல்லை என செய்யாதே ஆம் உண்டு என்று ஒத்துக்கொள்வதே பரம ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம்னு சொல்றா. எத்தனை பேருக்கு அதை அனுதானம் அப்படின்னு சொல்லணும். இப்போ அதுக்கு ரொம்ப உயர்ந்த தன்மை வேணும் இல்லையோ. இந்த இடத்துல நானே தான் ஆகிடுவதுன்னு சொல்லு. நானே தான் ஆகிடுவதற்கு அதாவது பாபமே மாத்திர நிமித்தமாசு பரதாழ்வான் சொல்றார். ராமாயண காலத்துல இன்னைக்கு ஆஞ்சநேயனுடைய ஜெயந்தின்னு சொல்லி கொண்டாடுவோம். அவரை பத்தி நினைக்காம இருக்க முடியாது. நிச்சயம் அவரை சிறிய திருவடியும் பேரு. சிறிய திருவடி பெரிய திருவடினா கௌரவம் பேரு. சிறிய திருவடினா ஆஞ்சநேயருக்கு திருநாமம். இந்த ஆஞ்சநேயர் என்ன, விபீஷண ஆழ்வான் என்ன, இவா 3 பேரும், அதாவது திருவரங்கத்துல பெருமாள் பெரிய பெருமாளை செய்துட்டு சயன பெருமாளை செய்துட்டு கீழே இறங்கி அவருடைய திருவடி பாசத்துக்கு வந்தோம்னா 3 பேர் இருக்காங்க. ஒரு சன்னிதி இருக்கு. அந்த சன்னிதி பிரணவ ஆகார விமானத்தை செய்யும். விமானம் 4 கலசங்களோடு இருக்கும். தர்மார்த்த காம மோட்சங்களுக்காக 4 கலசங்கள் இருக்கக்கூடியதான அங்க இருக்கக்கூடிய அந்த பிரணவமே ஆகாரமாக இருக்கக்கூடியதான் அந்த பிரணவாகார விமானமும் இந்த விமானத்துக்கு பேர் இருக்கு. அங்க ஒரு சன்னிதி இருக்கு. அந்த சன்னிதிக்கு 3 பேர் இருக்காங்க. அனுமான் இருப்பார், விஸ்வக்சேனர் சேனை முதலியார் இருப்பார், விபீஷண ஆழ்வான் இருப்பார். 3 பேர் அங்க இருக்காங்க. இவன் 3 பேருமே இந்த விபீஷண ஆழ்வானுக்கு சேவை சாதிக்கிறதுக்கு தான் பெருமாள் தெற்கு நோக்கி சயனிச்சிருக்காரு. தெற்க நோக்கி லக்கப்பட்டதை நோக்கி சமைச்சிருப்பார். தென்திசை இலக்க நோக்கி கடல் நிற கடவுள் ஒன்றை அரவணை குயிலுமாக கண்டு உடனே உருமாறு இச்சையின் உலகத்தீரேன் தொடரணி கொடியாழ்வதை பாசனம். அப்படி 3 பேர் இருக்காங்க. இந்த ராமாயண காலத்திலே பரதாழ்வான், ஏன்னா அவர் மாமா வீட்டுக்கு போயிட்டா இவர் காட்டுக்கு போயிட்டார். அவர் மாமா வீட்டுக்கு போகும்போது இவர் காட்டுக்கு அனுப்பப்பட்டா போயிட்டார். போயிட்டு திரும்பி வந்தபோது அவர் விசாரணை பண்ணார். என்ன விசாரணா, ராமன் காட்டுக்கு போவதற்கு காரணம் யார்? அம்மாவை முதல்ல கோச்சுட்டாரு. கோச்சுட்டு அப்புறம் சொல்றாங்க, அம்மாவை நான் கோச்சுட்டேனே, அம்மா தான் காரணம். சரி, முதல்ல ஆரம்பிப்போம். எங்கேருந்து பிடிக்கலாம்னா, தசரதன் ராமன் போவதற்கு காரணம் தான் அப்படின்னு கேட்டா, தசரதன் காரணம் இல்லை. ஏன்னா இவன் அம்மா அதாவது கைகை சொல்லி தான் போயிருக்காரு. அதனால தசரதன் நேரடியாக காரணம் கிடையாது அப்படின்னு அவர் தள்ளிவிட்டார். 2வது கைகை காரணம் தான் பார்த்தா கைகைக்கு என்னன்னா தாம் பிள்ளை மேல பரிவு, அதனால ராஜ்யத்துக்கு ஆளணும், இவன் காட்டுக்கு இங்க இருந்தா ஆள முடியாதுன்னு காட்டுக்கு போய் சொல்லிட்டா. அதுவும் கிடையாது, அதுவும் தப்பு, அவன் மேலே கிடையாது. அதாவது பிள்ளை மேல இருக்கக்கூடிய பாசத்துல சொல்லிட்டா. சரி, அது போகணும். சரி, ராமன் தான் காட்டுக்கு வருவாங்க, அவர் போகணும்னு சொல்லவே இல்லை, இவா தான் போக மாட்டாங்க. சீதை காரணமா 6 காரணம், லக்ஷ்மணன் காரணமா 6 காரணம் இல்லை, மற்ற கூலி தானே எல்லாத்தையும் கிளப்பி விட்டான். அவள் தானே கிளப்பி விட்டான். நீ போய் அவனை காட்டுக்கு போய் சொல்லு அப்படின்னு சொன்னாலும் இல்லை, அவ காரணமா அப்படின்னு கேட்டபோது அவரை சொல்ற, இவன் யாருமே காரணம் இல்லை, நான் தான் காரணம் தான் பரதாங்க, நான் தான் காரணம். இப்போ அவன் மேலே குத்தம் இருக்கான்னு பார்க்கலாம். நானே தான் ஆகிடுதுன்னு சொன்னான். பரதாழ்வான் தான் ராமன் காட்டுக்கு போவதற்கு காரணம் என்று பரதாழ்வான் தன்னையே சமாதானப்படுத்திக்கிறார். நான் தான் காரணம். ஏன்னா நான் ஒருத்தன் பிள்ளை பரதன் பிறக்காம இருந்ததுதான் இது எதுக்கு வருது. இப்போ நான் பிறந்தேன் என்னோட பாவம் தான், மற்பாபமே மாற்ற நிமித்தவாசி, இதுதான் காரணம். என்னுடைய பாவம், நான் ஒருத்தன் கல்விக்கு பிள்ளையாக பிறந்தேனே,
பிறந்ததே பாவம், என்னுடைய பாவத்தாலே தான் ராமன் காட்டுக்கு போனான்னு இல்லாத ஒரு குற்றத்தை தான் மேலே ஏறிட்டு கொண்டு நான் தான் காரணம்னு சொல்லணும்னா நானே தான். அதுதான் இல்லாத குற்றத்தை எல்லைகளை செய்யாதே உண்டு என்று ஒத்துக்கொள்வதே பரம சீவைட்டவ லட்சணம்னு சொல்லிவிடணும். சீவைட்டவ லட்சணம் அப்படி இருக்கப்படும். ஏதோ போனோம் வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் அது அவர்கள் சொன்னதிலே கொஞ்சம் 5 விழுக்காடு நம்மால் ஊட்டிக்க முடிந்தால் பரமத்திற்கு இருக்கிற வரைக்கும் இருந்தோம். ஏதோ அவர்கள் சொன்னதுக்கு நம்மால் ஏதோ அனுஷ்டிக்க முடிந்தது அப்படின்னு நினைக்கணும்னா அதுவே உயர்த்தியாக இருக்கும். அவர்களுக்கு செய்யக்கூடிய நன்றிங்கிறது இதுதான். முதல்ல இவனுடைய மெடக்ரோசி இந்த குழப்பறம் நல்லா இருக்குதா இல்லையே இளங்கிலேயே சின்ன பெண், இந்த போட்டியிலே இருக்கக்கூடிய சின்ன பெண். அந்த பெண்ணுக்கு என்ன ஆசைன்னா இவனுடைய சுபாவம் என்னன்னா எல்லாரையும் ஒன்றும் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அப்படி இருக்கிற ஒரு பெண் பிள்ளை எழுத்துறது தான் இன்னைக்கு பாசம் இருக்கிற போட்டியிலே சின்னவும். அதனால குரல் வேறு ரொம்ப பாடி காசு பங்கையை கண்ணாடி பாடுன்னு சொல்லிட்டு தான் அழகா கேட்கறதா இனிமையா இருக்கான், சின்னவளா இருக்கானா. அதனால இல்லே இந்த தெற்கு பக்கம்லாம் போனோம்னா இல்லே அப்படின்னு போடுவாங்க, இல்லே வாலே அப்படிம்பாங்க. அப்ப எல்லே அப்படின்னா இனியவளே, சிறியவளே, ஓட்டில சின்னவளே, மிடத்தோசி அழகாக இருக்கக்கூடியவளே அப்படின்னு எல்லே இளங்கிலியே இன்னும் தூங்கிலியா, இன்ன முறை புரியோ இன்னும் தூங்கிலியா அப்படின்னு உடனே இவ உள்ளே பற்றி சொல்றா. சில்லேன்னு சிரிப்புன்னு பேச ஆரம்பிக்கும். சில பேர் பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஏதாவது சொல்லிட்டே இருப்போம், குறுக்கு படக்கு பேசுவோம், பட்டு பல்லுலே போடுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவாளுக்கு துருக்க பேசுவோம், அவளுக்கு நேரடியாக சொல்லுவா, இவாளால் பொறுத்துக்க முடியும். கொஞ்சம் கேட்கக்கூடிய தன்மை வளர்ந்துக்கணும். நம்ம ஒருத்தர் சொல்றான் அப்படின்னா கேட்கறதுக்கு இருக்கணும். திருப்பி அப்படின்னா அந்த கேட்பதிலே ஈடுபாடே இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு கேட்கிறோமோ அவ்வளவு நம்முடைய மனோபாவம் உயர்ந்து போகும். பேசிகிட்டே இருந்தோம், தேவையில்லாத பேசிட்டு இருந்தோம்னா நமக்கு இல்லாத சங்கடங்கள் தான் சேருது. அதனால இவன் சொல்ற உடனே சிலுக்கு பேசாத, சிவிக்கென்று பேசாதீர்கள். ஏன்னா நான் பங்கையக்கண்ணானை பாட அவனை பத்தி நான் நினைச்சிட்டு இருக்கேன், அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கேன். அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க பேசாது, எனக்கு அந்த அனுசந்தானம் பண்றதுக்கு இடைஞ்சலாக அப்படின்னு சொல்றாங்க. எல்லைகளங்களிலே நமரப்புதியோ சில்லையும் நடையின் நீர் நங்கமீர் போதறிகின்றேன். நங்கமீர் அப்படின்னு சொன்னா வெளியில் இருக்கிறவங்க பார்த்து சொல்றான், நீங்க என்ன சும்மா இப்படிதான் நீங்க தான் என்ன தொந்தரவு பண்றேன், வந்துட்டு இருக்கேன், நங்கமீர் போதறிக்கின்றேன். அதுல பெல்லடிப்பான், பெல்லடிச்சுன்னா ஒரு தடவை பெல்லடிப்பான், பெல்லடிச்சா அப்பதான் அவன் எங்க ஊருக்குள்ள காரியமா இருப்பான். எல்லாம் அவனுக்கு தானே வரும், அவனுக்கு தானே வரும். பெரிய விடா இருந்தா வரது கஷ்டமா இருக்கும். வரதுக்குள்ள அதுக்குள்ள டுங்கு 2 எடுக்கும். நான் வரேன் முடியுமா வரேன்னு சொல்றதுலே ஒரு வெளி, நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த பெண் பிள்ளை சொல்றான், வந்துட்டு இருக்கேன், நங்கமீர் போதறிகின்றேன் வந்துட்டு இருக்கேன், சும்மா உங்களை தொந்தரவு பண்ணாங்க, நங்கமீர் போதறிகின்றேன் நேற்று சொல்றான். எல்லை இளங்கிலேயே இந்த முறை புதிய சில்லை எங்களையும் நீ நங்கமீ போதறிகின்றேன். ஒல்ல நீ போதாய் உனக்கென்ன வேறுவையை, ஒல்லை நீ போதாய், நீ வரையா போதாய் போதறிகின்றேன்னு சொன்னா போதறிகிறேன்னா போரே கட்டம் இல்லை, வர்றேன்னு அர்த்தம். ஒல்ல நீ போதாய் உனக்கென்ன வேறுடையே, வேற என்ன காரியம் உனக்கு? பெருமாளை பத்தி அனுசந்தானம் பண்ணாத விட்டு உனக்கு என்ன காரியம்? என்ன நீங்க கிருஷ்ண விரகத்தை நம்மெல்லாம் தவிச்சிருக்கோம், பெருமாளை அனுபவிக்கணும்னு நினைச்சிருக்கோம், நீ மாட்டு தூக்கம் உனக்கு என்ன இருக்கு? வேற என்ன காரியம் உனக்கு? உனக்கு வல்ல நீ போதாய் உனக்கென்ன வேறுடையே, வல்ல நீ போதாய் எங்க போன என்ன பண்ண போற நீ அப்படின்னு வல்ல நீ போதாய் உனக்கென்ன வேறுடையே. உன்னை உள்ளுக்குள்ள கேட்கிறா. எல்லாரும் போந்தாரோட திரும்புவோம், போந்தாரோட போயிட்டாரோன்னு அர்த்தம் இல்லை, எல்லாரும் வந்து விட்டாலும் போதராய் போதறுகின்றேன் போந்தாரோ இதெல்லாம் என்னன்னா வந்துட்டாளான்னு அர்த்தம். இதெல்லாம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற தமிழ். இப்ப இருக்கிற தமிழ் பார்த்தீங்கன்னா நம்ம அதுவும் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொருக்குமா தமிழ் இருக்கும். கொங்கு நாட்டில் ஒரு மாதிரி இருக்கும், சோழ நாட்டில் ஒரு மாதிரி இருக்கும், தொண்டை நாட்டில் ஒரு மாதிரி இருக்கும், தெற்கு பிரதேசத்தில் ஒரு மாதிரி இருக்கும், சென்னப்பட்டினத்தில் ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாஷை பார்க்கவும் முடியாது. சென்னப்பட்டத்தில் இருக்கிற பாஷை தமிழ் பாஷை இருக்கணும். அதுக்கு அது தனி, அது தனி பாஷையே. தமிழ் பாஷைன்னு கூட சொல்றது இல்லை, அவ்வளவு அழகா அப்படியே அவன் பேசிட்டுருக்கா. அந்த ஊர்ல அவ்வளவு நல்லா பேசுறான். அப்ப அப்படி சொல்றது எப்படி சொன்னேன்னு புரிஞ்சுக்கணும். அப்படி பார்த்தோம்னா இதெல்லாம் ஒரு விதமா இருக்கும் தமிழ்ல. இப்போ தெற்கு பகுதியில் போனோம்னா அவள் என்ன பண்ணுவோம்னா இலே அதே மாதிரி
வேகம் ஓயின்னு ஒரு சதம் போடுவா, இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் ஒசிந்து இப்படி எல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் வரும். ஒசிந்து அப்படின்னு பேசுவாங்க. இதே சோழ நாட்டில் பேசணும்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடத்துல இப்போ நெல்லெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு குதிர்னு சொல்லுவோம். குதிர்னு ஒன்று சொல்லுவோம். அதை 10,000 வேறு சொல்லுவோம். 10,000 இது வார்த்தை அங்கே உண்டு இந்த சோழ நாட்டில் இருக்கிறவாடு. தொண்டை நாட்டில் போனோம்னா வேற மாதிரி பேசுவாங்க. அப்போ ஒவ்வொருக்கும் ஒரு விதம் சொல்லுவாங்க. இப்போ போதருகின்றேன்னு சொன்னால் வந்து போயிடலான்னு. அப்போ எல்லா இடங்களையும் என்ன பண்ண முடியும்? இல்லையே நீ நகவே போதருகின்றேன் வந்துட்டு இருக்கேன். ஒல்ல நீ போதாய், நீ வரப்போறது இல்லையா? ஒல்ல நீ போதாய், உனக்கு என்னவருடைய எல்லாரும் போந்தாங்க. உள்ளுக்குள்ளே அவன் திரும்பி கேள்வி கேட்கிறா, எல்லாரும் வந்துக்கலாம். ஏன்னா இந்த பெண் பிள்ளையோடைய ஆசை என்ன? இருக்கக்கூடிய திரட்சி எல்லாரையும் ஒன்னா பார்க்கணுங்கிற ஆசை. எல்லாரையும் சேர்ந்து ஒரு தடவை பார்க்கணும். சில பேருக்கு பந்துக்களை பார்க்கணும்னா ரொம்ப ஆசையா இருக்கும். அவளோட சேர்ந்து இருக்கணும்னா ஆசையா இருக்கும். அப்ப எல்லாரையும் பார்க்கணும், ஒருமித்து பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை. அதனால அவன் என்ன கேட்கறான்? எல்லாரும் போந்தாரோ, எல்லாரும் வந்துட்டாளா அப்படின்னா, போந்தா வந்துட்டா அப்படின்னா சரி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, போந்து எண்ணிக்கொள், வந்து நீ வந்து பாரு எல்லாரும் வந்துட்டாளா இல்லையா. திருஷ்டானுபவம் பண்ணுவதற்காக எல்லாரையும் கூட்டின்னு வந்திருக்கேன். எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கா. உன் வீட்டு வாசல் வந்து நிற்கிறாங்க. நீ என்னடா கேள்வியாக இருக்கிறது? உள்ளுக்குள்ள படுத்துட்டு நான் படுத்துட்டு இருக்கல, திருஷ்டானுபவம் செய்து கொண்டு உள்ளோம். அதனால நீங்க தான் குறுக்கு வந்து என்ன தொந்தரவு பண்றீங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் போந்தாரோ, போந்தார் போந்தல்லிக்குள். என்ன மேலே சொல்றா, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தல்லிக்குள். எல்லா இடங்களிலேயே இளமரபுரி சித்தியங்களையும் நீ நகரி போதறிகின்றேன். வல்லை உன்கட் வல்லை உன்கட்டுரைகள் பண்டைய உண்மாயிருக்கும். உன்னுடைய சாமர்த்தியம் எங்களுக்கு தெரியும். இவ சொல்றா, வெளியில இருக்கிறவா சொல்றா, உன் சாமர்த்தியம் நீ பேசுற பேச்சிருக்கே, நிறைய பேசுவேன். உன்னோட சாமர்த்தியம்லாம் எனக்கு தெரியாதா? உன்னோட விஷயம்லாம் எனக்கு தெரியாதா அப்படின்னு சில பேர் சொல்லுவோம். ஆமாம்மா தெரியும், எப்படி இருந்தீங்க எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிடுவோம். அது மாதிரி நீங்க சொல்றா, வல்லை உன்கட்டுரைகள், உன்னுடைய சரித்திரம் பூரே எங்களுக்கு தெரியும். வல்லையும் கட்டுரைகள் பண்டைய ஒன்றாயிருக்கு. உன்னோட வாக்கு சாமர்த்தியம்லாம் எங்களுக்கு தெரியும். பண்டைய ஒன்றாயிருக்கும் நிலை சொல்றா. வெளியில இருக்கிறவா சொல்றா, வல்லீர்கள் நீங்களே, வல்லீர்கள் நீங்களேன்னு சொல்றவா. வல்லீர்கள்னா ரொம்ப வாக்கு சாமர்த்தியம் படைத்தவர்களேன்னு அர்த்தம். ரெண்டு பேருக்கு ஒரு வாக்குவாதம் நடந்ததுக்கு. அது வந்து கிருஷ்ணானுபவத்துக்கு எழுப்பி விடுறதுக்காக வாக்குவாதம் நடந்துருக்கு. அப்ப அவன் சொல்றா, வல்லீர்கள் உள்ளுக்குள்ள படுத்து வல்லீர்கள் நீங்களே, நீங்க தான் ரொம்ப வாக்கு சாதகம் படித்தவர்கள் அப்படின்னு அவளை பிடிக்காம சொல்றான். வல்லீர்கள் நீங்களே. ஏன்னா இவன் என்ன சொன்னா, உன் கட்டுரைகள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். பண்டே உன் வாயிருக்கும். உன்னுடைய வாக்கு சாமர்த்தியமும் நீ பேசுற பேச்சும் நடந்து கொண்டுகிற நடத்தையும் எல்லாம் எங்களுக்கு தெரியும்னு சொல்றா. வெளியே இருப்பா. இதை உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒத்துக்க முடியல. நீங்க தான் வல்லீர்கள், நீங்க தான் ரொம்ப நன்னா பேசுறவர்கள், வாய் நன்னா பேசுறேன், வாயாலே நிறைய பேசுறேன், ஆனா ஒன்றும் காரியத்துல காணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி வல்லீர்கள் நீங்களே. உடனே அவளுக்கு தோல்படுத்து, நம்ம அப்படி பேசக்கூடாதுல்ல அப்படின்னு, நானே தான் நானே எடுத்துட்டு போறேன். நீங்க என்ன தானே சொல்ற சொல்ல, சரி சார் நான் இருந்திருப்பேன் அப்படின்னு இருந்தோம். சில பேருக்கு நமக்கு பிடிக்காது. நம்மளை வந்து யாராவது சில பேர் சார்ஜ் பண்ணுவோம். பண்ணும்போது நமக்கு அது பிடிக்காது. ஆனா என்ன பண்ணுவாங்க கடைசியா, சரி சார் நானே இருந்துட்டு போறேன். இப்போ என்ன ஆச்சு, இப்போ என்ன சொன்னதுனால என்ன ஆச்சு, எனக்கு என்ன கொடுத்ததுனால மகுடம் வச்சுட்டா இல்லைன்னா கீழே இறக்கிட்டா ஒன்றும் ஆகலையே எனக்கு அப்படின்னு நம்ம சொல்ல மாதிரி. அதே மாதிரி நீங்க சொல்றா, முதல்ல சொல்லிட்டா எதுக்கு பேசிட்டா, வல்லீர்கள் நீங்களே இருந்தா. ஆனா திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு வேறு மட்டும் பார்த்தாங்க. நம்ம எல்லாம் பெரும்பாலும் அனுபவிக்கிறதுக்காக வந்துட்டு என்ன போட்டியா நடக்குது. ஒரு போட்டியில் என்ன 10 அடி தாண்டனுங்கிறாளா, 15 அடி தாண்டனுங்கிறாளா, ஒன்றும் பண்ண மாட்டான். சின்ன இருந்த இடத்துல கையை கூப்பினா போதும் அப்படின்னு இருக்கிற போது அவளை போய் நான் வல்லீர்கள் சொல்லி என்ன ஆரம்பிச்சு. இப்போ ஏதோ போயிட்டே இருக்கும், வேலியில போய் வேட்டி மாட்டி விடுறோம், வேட்டி வேலியில மாட்டி விடுறோம். இப்ப யாருக்கு நம்ம வேகமா வரைச்சின்னு போனா யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். வேட்டி கீழ்ச்சி கொடுக்கும். அதனால விழுந்துருக்கு. அதை நிதானமா நம்ம தானே எடுத்தா அவனை கையாம எடுக்கணும்னா, அப்படி இவள்கிட்ட போய் நான் சொல்லி என்ன பிரயோஜனம்? பகவத் அனுபவத்துக்காக போறேன், நல்ல விதமா முடியணும். அப்ப முடியணும்னா நான் என்ன பண்ணணும்? அவள்கிட்ட நான் தனிந்து போக வேண்டும். பாகவதன் அப்படிங்கிறத நான் காமிக்கணும் இல்லையோ, அதைத்தான் சொல்றான். வல்லீர்கள் நீங்களேன்னு சொன்னா நிதானப்படுத்தி பார்த்தா இல்ல இல்ல நானே தான் வரதாழ்வான் எப்படி ஒத்துக்கொண்டாரோ அதுபோல இல்லாத குற்றத்தை நானே ஒத்துக்கொள்கிறேன். நானே தான் வல்ல நீ போதனாய் உனக்கென்னவருடைய
எல்லாரும் வந்தாலும் எல்லாரும் வந்துடா என்று கேட்டான். எல்லாரும் வந்தாச்சு, வந்து சரி வா, எல்லாரும் தான் இருக்காங்க, பார்க்கணும் தானே இருந்தேன். எல்லாரும் பொந்தாரோ நிக்கொள். சரி வந்துட்டேன், வந்து நான் என்ன பண்ண அடுத்த கேட்டுக்கிறான். சரி எல்லாரும் வந்துட்டாங்களே, நானும் வரேன், வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெளியே இருக்க சொல்றான். வல்லான பொன்னான மாத்தான மாத்தழிக்க வல்லானை மாயனே. வல்லானை கொன்றானே, வல் யானை, ரொம்ப திருடமாக இருக்கக்கூடிய வலிமையான யானை. குவலையா பீட்டம் அப்படின்னு ஒரு யானையை நிறுத்தி வச்சு கொலப்பட்ட பார்த்தாங்களே கிம்சன். வல் ஆனை கொன்றானை, அந்த வலிமையான ஆணையை வைத்து பலவத்தை பார்த்ததான கம்சன் அந்த ஆணையை கிருஷ்ணன் முடித்தான். வல்லானை கொன்றானை. அப்ப அவனை முடிச்சுட்டார். எது மாதிரி இருக்கு அப்படின்னா, நம்முடைய ஸ்திரீத்துவ அபிமானத்தை குலைத்தவனே. நாங்கள்லாம் ஸ்திரீகள் அப்படின்னு அபிமானத்தோடு, நாங்கள்லாம் ஸ்திரீகள், பொம்மநாட்டிகள் நாங்கள்லாம் அப்படிங்கிற ஒரு அபிமானம். ஏன்னா இன்னார் இப்படி பண்ணலாம், இன்னார் இப்படி பண்ணக்கூடாதுங்கிறது வச்சிருக்கோம் இல்லையோ. இப்ப ஸ்திரீகள் அப்படிங்கிற அபிமானம், நாங்கெல்லாம் ஸ்திரீகள், நாங்கெல்லாம் எப்படி இப்படிக்காதான் பண்ண முடியுமா, செய்ய முடியுமா, நாங்களாம் செய்யலாமா, போலாமான்னு இருந்தது இல்லையோ. அந்த ஸ்திரீத்துவ அபிமானத்தை குலைத்தவனை எப்படி யாரை முடிச்சானோ அந்த மாதிரி. வல்லானை கொன்றானை மாற்றானை, வல்லான கொன்றானை மாற்றான மாற்றழிக்க வல்லானை. கம்ச முஷ்டிக சாணூர மல்லர்களை முடித்தவனை. முஷ்டிக சாணூர மல்லர்கள் 2 பேரும் நிறுத்தி வச்சிருந்தான். அவ எல்லாரையும் முடித்தவனை. அதே போல அது இப்படி இருக்குன்னா, இடையர்கள் எல்லாம் நம்மளை போக விடாம தடுத்தானா இல்லையா. நாங்க விடிகாத்தால் நோக்கு போறோம், ஆனா எங்களெல்லாம் போக விடாம தடுத்தான். அப்ப அந்த இடர்பாடு இப்ப நீங்க சொல்லியோ, எப்படி கண்ணன் முடித்தானே மாற்றானே மாற்றழிக்க வல்லானே. அந்த முஷ்டிக சாணூர மல்லர்களை முடித்ததானே எம்பெருமான். அவர்கள் எப்படி முடித்தாங்கன்னா, இடையர்கள் நமக்கு கொடுத்த தொந்தரவானது, அவர்கள் போகக்கூடாதுங்கிற அபிமானத்தை வைத்துக் கொண்டிருந்தார்களே, அந்த போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அபிமானத்தை குறைத்து கொடுத்தவனே. வல்லானை கொன்றானே மாற்றானை மாற்றழிக்க வல்லானே. மாயனை பாழ. மாயன்னா என்ன அர்த்தம்னா, பெருமாள் கிட்ட இந்த அசுராள்னா எத்தனை பாடுபடுறாங்க. பெருமாள் கிருஷ்ணன் இந்த அசுரர்கள்லாம் பட்ட பாடு இருக்கோ, அந்த பட்ட பாடு கிருஷ்ணன் என்ன பண்றான்னா, இந்த பெண்களிடத்திலே படுகிறான். அசுரர்கள் எல்லாம் கண்ணட்டப்பட்ட பாட்டை இவர் இந்த பெண்கள் இடைச்சிகளிடத்திலே படுகிறான். அப்படின்னா சில பேர் சொல்லுவோம், வீட்டுல இவர் ஏதோ ஒன்று சொல்லிட்டு வெளியில புலி, வீட்டுல ஏதோ ஒன்று சொல்லுவோம். அப்ப அங்கெல்லாம் வெறும் பேசுற சுவாமி, இங்க வந்து பிசாம இருக்கிற சுவாமி தான். இப்ப கண்ணனுக்கு நிலைமை அதே மாதிரி தான். வெளியில போனா அசுராலாம் ரொம்ப அனாயாசமா முடிச்சுடுறாங்க. ஆனா இந்த ஸ்திரீகள்கிட்ட மாட்டிருந்தோ அவர் அப்படி வச்சாலும் அப்படி பிசாம இருக்காரு. ஏன்னா பெருமாள் கண்ணன் பெருமாள் இந்த குழந்தைகள்லாம் ஸ்திரீகள்லாம் கூட்டிட்டு போகுமா, இடைச்சிகள்லாம் கூட்டிட்டு போகுமா, வீதிக்கு கூட்டிட்டு போயிட்டு கண்ணா எங்களோட வா அப்படின்னு இவர் உடனே அவசியம் போவார். போனா இப்ப மஞ்சள் மஞ்சள் 10 வாங்குறாங்க, எல்லா ஸ்திரீகள்லாம் தேய்ச்சி குடிக்கிறாங்க. இந்த மஞ்சள் வாங்க கூப்பிடுவானா, கூப்பிட்டு போயிட்டு இந்த மஞ்சள் கடைக்கு முன்னாடி நிறுத்தி வச்சு, கிருஷ்ணா கொஞ்சம் முதுகு காட்டுறையா அப்படின்னா, குனி கீழே குனி அப்படின்னு உடனே குனி வராங்க. குடிஞ்ச உடனே இந்த மஞ்சளை எடுத்து கண்ணை முதுகுல வச்சு உரைச்சு பார்ப்பாங்க. உரைச்சு பார்த்துட்டு இது 10 மஞ்சளா 10ஆவது மஞ்சளான்னு பார்ப்பாங்க. ஏன்னா கருத்து திரும்பியில தான் அது நல்லா தெரியும், வெளுத்த திரும்பியில ரொம்ப தெரியாது. இவர் கருப்பா இருக்க, இவர் முதுக பார்த்தா பட்டையா முட்டா இருக்காரு. அதனால இந்த பெண்கள்லாம் மஞ்சளை உரைச்சு பார்த்து மஞ்சள் நல்ல மஞ்சளா 10 மஞ்சளா 10ஆவது மஞ்சளான்னு பார்க்கறதுக்கு கண்ணனுடைய முதுகுதான் அதுக்கு உபயோகப்படுத்தினீங்கன்னா அவ்வளவு எளிமையா இருக்கும். அசுரால முடிக்கிறதுல அனாசாயமா முடிச்சுடுவாங்க. ஆனா பெண்களிடத்திலே அசுரர்கள் கிருஷ்ணனிடத்திலே பட்ட பாட்டை ஸ்திரீகளிடத்திலே தான் படுகிறான் அப்படிங்கிறத. வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை. அதுதான் மாயன். மாயன்னா நிறைய மாய சேட்டுகள் பண்றதுன்னு ஒண்ணு. ஆனா மாயம் தான் என்ன மாயம்னா, பெண்களிடத்துல படுகிறானோ இல்லையோ, அடி வாங்குறானோ இல்லையோ, தொட்டுப்படுறானோ இல்லையோ, அவள்கிட்ட இத்தனை சேட்டை பண்ணிட்டு மாட்டிக்கிறானோ இல்லையோ, அதுதான் மாயம். அதனால மாயனை பாட நாம் நம்முடைய மிடரு கொண்டு எம்பெருமானை, அவனை, அவனுடைய கல்யாண குணங்களை, நாம் எல்லாம் துடிக்கிற துடிப்பு தீர, நமக்கு இருக்கக்கூடிய கிருஷ்ண விரக தாபமெல்லாம் தீரும்படியா நாம் அவனை பாட வேண்டும் அப்படின்னு போன பாசுரத்துல பங்கைய கண்ணானை பாடும். ஆறானம்
முதல்ல ஆரம்பத்திலேருந்து பார்த்தோம்னா நாற்றத்துழினோடு நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் ஒரு இடத்துல பறை வரும், ஒரு இடத்துல பாட வரும், பாடி பாட பாடி பாட. இந்த பாடி பாடன்னு சொன்னாலே பெருமான பாடுவதில்லை. ஏன்னா தியாயம் கிருத்தே யஜன் யஜ்ஞேஹி திரேதாயம் துவாபரே அர்ச்சயன் யதாப்னோதி ததாப்னோதி கலவு சங்கீத கேசவம்னு ஒரு பிரமாணத்திலே சொல்லப்படுகிற ஸ்லோகம். தியாயம் கிருத்தே கிருத யுகத்திலே தியான மார்க்கத்தாலே நாம் பகவானை அடையலாம். தியாயம் கிருத்தே யஜன் யஜ்ஞேஹி திரேதாயம் யஜன் யஜ்ஞேஹி யஜ்ஞ யாகங்களாலே திரேதாயுகத்திலே எம்பெருமானை நாம் அடையலாம். துவாபரே அர்ச்சயன்னு துவாபர யுகத்திலே நாம் எம்பெருமானை அர்ச்சனம் பண்ணுவதன் மூலம் எம்பெருமானை அடையலாம். மேலே சொல்றா யதாப்னோதி ததாப்னோதி. இப்படி கீழ்கண்ட யுகங்களிலே எப்படியெல்லாம் எம்பெருமானை அடைந்து சென்றார்களோ அதே மாதிரி கொஞ்சம் கூட குறவில்லை. தியான மார்க்கத்தால பண்ணணும்னா கிருத யுகத்துல, அதே போல யாக யஜ்யங்கள் பண்ணணும்னா திரேதாயுகத்துல, அர்ச்சனம் பண்ணணும்னா துவாபர யுகத்துல, இப்படி எல்லாம் பண்ணிட்டு பெருமாள் மோட்சத்தை கொடுத்துடுறாங்க. அதே போல கலியுகத்துல நம்ம பெருமாளை எப்படி சேரலாம்னா யதாப்னோதி ததாப்னோதி கலவு சங்கீர்த்த கேசவம். எம்பெருமானை கலியுகத்திலே சங்கீர்த்த கேசவம், அந்த எம்பெருமானை பத்தி பாடினோம் என்னால் அவன் அவர்களுக்கு கிட்டினதான அதே பரமானந்தத்தை மோட்சத்தை நமக்கு கொடுக்கிறான்னு சொல்லுது இந்த ஸ்லோகம். அப்ப பங்கைய கண்ணானை பாட ஏலோர் பாவான்னு சொல்லுது போன பாசுரம். வல்லான பொன்னான மாத்தான மாத்தழிக்க வல்லானை மாயனை பாட ஏலோர் எம்பாவாய். அந்த மாயமாக இருக்கக்கூடிய சேட்டுதங்கள் பண்ணக்கூடிய எம்பெருமானை பாட ஏலோர் எம்பாவாய்ன்னு சொன்னது. 15வது பாசுரம் எல்லே இளங்கிலிங்கிற பாசுரம் திருப்பாவை ஆகிறது இந்த பாட்டு. ஏன்னா பாகவத பிரபாவத்தை சொல்றது இந்த பாட்டு. இதை வந்து ரெண்டு தடவை சேவிக்கிற வழக்கமும் இருக்கு. எல்லே இடங்களிங்கிறது 2 தடவை சேவிக்கிற வழக்கம் 2 பாசுரம் இருக்கு. ரெட்டிப்புன்னு பேரு. சில பாசுரங்கள் மார்கழி திங்கள் ஆரம்பிச்சோம்னா அது 2 தடவை சொல்லுவோம். ஓங்கி உலகத்தை சொன்னா 2 தடவை சொல்லுவோம். அதுக்கப்புறம் நேரம் நாயகனா என்ன இந்த 15 சொல்லுவோம் 2 தடவை. நாயகனா என்ன 2 தடவை சொல்லுவோம். ஒந்து மதங்களுக்கு 2 தடவை சொல்லுவோம். கரவகள் 2 தடவை சொல்லுவோம். அப்படி முடிஞ்சு போடுவோம். அப்ப இதெல்லாம் சில பாசுரங்கள்ல முக்கியமான பாசுரங்கள் 2 தடவை சேவிக்கணும். அது ஒவ்வொரு பிராந்தத்திலையும் அது மாறுபடும். இப்போ தெற்க போனோம்னா ஒரு மாதிரி செய்ப்பா, தொண்டை நாட்டுக்கு போனோம்னா ஒரு மாதிரி செய்ப்பானா 2 பாசுரம் இருக்கு. 2வது இல்லாமல் 1வது சேவிக்கிற வழக்கம். இந்த பாசுரங்கள் எல்லாமே நம்ம எல்லாம் உஜ்ஜீவிக்க வந்தவைகள் அப்படிங்கிறது திருப்பாவையிலே. இதுக்கப்புறம் இந்த 15வது பாசுரம் போச்சுன்னா 10 வீட்டு பெண் குழந்தைகளை எழுப்பியாச்சு. 5 லட்சம் கோடி பெண்களையும் எழுப்பியாச்சு. 5 லட்சம் பெண்கள் எல்லாரையும் எழுப்புறதுக்கு உபலட்சணம் தான் இந்த 10 வீட்டு பெண்களை எழுப்பினது. எல்லாரும் எழுப்பிட்டா சங்கேத ஸ்தலத்துக்கு வந்துட்டா எல்லாருமா கூடி நேர போறான். எங்க போறாங்க அப்படின்னா கண்ணன் பெருமான் நந்தகோபருடைய திருமாளிகைக்கு போவோம். நாளிலிருந்து நந்தகோபரர் அவருடைய வீட்டுக்கு போவோம். அங்கதானே கண்ணன் இருக்கா. அந்த கண்ணனை போய் எழுப்பணும். எழுப்பி நீங்க யாரு தெரியுமா, எவ்வளவு தெரியுமோ கண்ணனுக்கு தெரியாதா, நான் அவர் தூங்கிட்டு இருக்காங்க, அதனால கண்ணா நீ யாரு பேர்பட்டவர் அப்படிங்கிறது சர்வைக்கா அப்படின்னு நீ அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் உன்னை நான் எழுப்புறேன், நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பிரார்த்திக்க போறா. அது நாளையிலிருந்து நாயகனாயிரம் கோபனுடையங்கிற பாசுரம். அதுல வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிய வேண்டும் அப்படி சொல்றான். வேதம் வல்லார்கள் வேதமாய்சுவாளை வைத்துக் கொண்டுதான் எம்பெருமான நாம் போய் சேரணும் அப்படின்னு சொல்றான். கடகர்கள்னு சொல்லுவான். அவர்களை வைத்துக் கொண்டு நாம் எம்பெருமான அணுக வேண்டும் என்று சொல்றான். அதுக்கப்புறம் அம்பரம் உண்டு சுட்டு 3 பாசுரத்தால பிராட்டியை எழுப்பி பெருமாளை எழுப்பி பண்றது. அதுக்கப்புறம் அவர் ஏத்தக்கலங்கள்னு அவருக்கு இருக்கக்கூடிய பெருமையை சொல்றது. பெருமாளுடைய கடாட்சத்தை பெறுகிறது. பெருமாள் அந்த இடத்துல படுத்துட்டு இருக்கிற இடத்துல இருந்து ஒரு ஆசனத்துக்கு வந்து அமர்ந்து அங்க எங்க நீங்கள்லாம் இந்த ஸ்திரீகள்லாம் என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிறத கேட்கறது. அப்ப நடந்து வரான். ஒரு சிங்கமானது குகையிலிருந்து எப்படி புறப்பட்டு வருமோ அது மாதிரி பெருமாள் வரான். அது வெளியில வந்து ஏன்னா ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு 4 கதி. பெருமாள் நடக்கிற சொல்லி 4 கதி இருக்கு. 4 விதமா நடப்பார். மூல ஆஸ்தானத்திலேருந்து புறப்பட்டார்னா சிங்கம் குகையிலிருந்து எப்படி புறப்பட்டு வருமோ அது மாதிரி விரும்புறான். அதுக்கப்புறம் கீழே இறங்கின உடனே புலி மாதிரி நடக்கிறான், வியாகர கதி. 3வது கஜகதி, யானை மாதிரி நடக்கிறான். அதுக்கப்புறம் ரிஷபம், ஒரு காளை, மிடுக்காக இருக்கக்கூடிய ரிஷபம் காளை எப்படி நடக்குமோ அது மாதிரி நடக்கிறான். அப்ப 4 கதி கண்டவர்களான என்கிறவன் திருவரங்கத்திலே அந்த மாதிரி வருவான். அதுக்கப்புறம் இவ 8 இருந்தா வரலையே 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 வரலையேன்னு சொல்லுவோம். கிட்டக்கு வந்தோம்னா
அப்ப அவளுக்கு பரிந்து பேசுகிறோம் இல்லையோ, பெண்ணை பார்த்து சொல்லுவோம், பெண்ணை நீ வேலையை பண்ண மாட்டேங்கிற, ஒரு வேலையை பண்ண மாட்டேங்கிற, ஒரு வேலையை பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவா. அவ அம்மா பெண் குழந்தையா பக்கத்துல வந்து ஒரு நாள் 2 காரியம் பண்ணுவோம். சரி சரி போ நீ அங்கதான் வேலை பார்க்குற, நீ இங்க வந்து ஒன்றும் பண்ண பேசாம உட்காந்து அப்படின்னு ஒரு தாயாரு சொல்லிடுறோம் இல்லையோ, பரிஞ்சுடுறோம் இல்லையோ. அதே மாதிரிதான் எட்டி இருக்கும்போது பெருமானே அனுகிரகம் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பக்கத்துல வந்தோடனே பெருமானுடைய திருவடிக்கு பல்லாண்டு பாட ஆரம்பிக்கிறார்கள். அன்னுக்குலகம் வளர்ந்தாயடி போத்திங்கிற 24. அதுக்கப்புறம் பெருமான் அவதாரம், எப்பேற்பட்ட அவதாரம், கிருஷ்ணாவதாரம் பண்ணினானே அப்படின்னு பாதிக்கிறார்கள். அதுக்கப்புறமா மாலைமணிவண்ணான்னு பெருமானுக்கு இருக்கக்கூடிய சௌரங்கத்தையும் பெருமானுக்கு இருக்கக்கூடிய மேன்மையும் சொல்லுகிறார்கள். அது மாலைமணிவண்ணா சொல்லி அவன்கிட்ட நோன்பு நோற்பதற்கு இருக்கக்கூடிய உபகரணங்கள் எல்லாத்தையும் கேட்டு பிரார்த்திச்சு வாங்கிக்கிறார். அதுக்கப்புறமா கூடாரவல்லியும் ஸ்ரீ கோவிந்தான்னு பெருமானுக்கு கொண்டாட்டம். உன்னோட யாரெல்லாம் சேர மாட்டேன்னு சொன்னாலும் அவளுக்கு எல்லாம் ஷீர் கோவிந்தன், கூட மாட்டேன்னு சொன்னா கூட வைக்கிறேன், கூடுவோம்னு சொன்னா நீயே அவளுக்கு தாசியனம் மாறுகிற அப்படின்னு அவனை கொண்டாடுகிறார்கள். அப்புறம் நீங்கள்லாம் பறைன்னு கேட்கிறே, என்னட்டக்கு நான் கொடுக்குறேன், ஆனா இதுக்காக நீங்க என்ன பண்ணு அப்படின்னு பெருமாள் இவர்களிடத்திலே கேட்க, எங்களிடத்துல ஒண்ணுமே கிடையாது, நீ எங்களுடைய குலத்திலே வந்து பிறந்தாயே, அதுதான் நாங்க பண்ண புண்ணியம்னு சொல்ல போறா. 28ல 29 சரணாகதி சாஸ்திரத்தையே சொல்லுகிறாள். உன் பொற்றாமரையிலேயே போற்றும் பொருள்களால் அப்படின்னு சரணாகதி பண்ணி, அந்த சரணாகதி கறவைகள்ல பார்த்தோம்னா சரணாகதி, அதுக்கப்புறம் கைங்கரித்த பிரார்த்திப்பது, அது முடிஞ்ச பிற்பாடு கடைசி ஒரே ஒரு பாசுரத்தாலே அப்பதான் சொல்ல போனா நான் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை. அது வரைக்கும் 29 வரைக்கும் இலட்சி பாவனைன்னு சொல்லுவோம். அது 30வது பாசுரத்துல மட்டும் தான் யாரு அப்படிங்கிறத சொல்லி கடைசியா எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் அப்படின்னு சொல்லி மங்களாசாசனம் பண்ணி முடிச்சுடுறான். இது 30 பாசுரங்கள். இப்ப நமக்கு சுருக்கமா 15வது பார்த்துவோம். மேலே இப்ப நம்ம பார்க்க வேண்டியது திருக்கோளூர் பெண் பிள்ளையினுடைய ரகசியத்திலே கடைசி 8 வார்த்தைகள் நமக்கு பார்க்கணும். அதுல முதல்ல என்னை போல் என்றேனும் உபரிசரணை போலே, என்னை போல் என்றேனும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தது 73வது பார்த்தது நீரில் குதித்தேன், அது சொல்லவே இல்லை. என்னை போல் என்றேனும் உடம்ப வெறுத்தேனும் திருநறையும் போல வரைக்கும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா என்னை போல் என்றேனும் உபரிச்சரணை போலே. உபரிச்சரணை அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஆகாசத்திலேயே எல்லா இடத்துலையும் போகக்கூடிய சக்தி உண்டு. ஆகாசத்திலே போகலாம். திருக்கண்ணபுரத்திலே அந்த பெருமாளுக்கு, அந்த திருக்கண்ணபுரம் பெருமாளுக்கு தன்னுடைய பெண் பிள்ளை பத்மினிங்கிற பெண் பிள்ளையை திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்ததாவே அங்க ஐதீகம் சொல்றான். உத்பலாவதகமாகவும் பேரு திருக்கண்ணபுரத்துல. உத்பலாவதகே திவ்யே விமானே புஷ்கரேக்ஷணம் சௌரிராஜ மகம் வந்தே சதா சர்வாங்க சுந்தரம்னு சொல்லப்படுகிற சௌரிராஜன் திருக்கண்ணபுரத்துல பெருமாள். அத்தனை ஆச்சரியமான அந்த பெருமாள். இப்போ இந்த உபரிச்சரங்கிற ராஜா தேரழுந்தூர்லயும் அவருடைய சரித்திரம் உண்டு, தேரழுந்தூர்ங்கிற திவ்யக்ஷேத்திரத்திலையும் அவருடைய சரித்திரம் உண்டு. இந்த உபரிச்சரன் ரொம்ப மனிதர்களுக்கு உள்ளே ரொம்ப மாணிக்கமாக ரொம்ப நல்லவன். அவர்கள் ஒரு ஒரு அகிம்சை தர்மத்துல வாழக்கூடியவன். குழந்தைகளுக்கு, பெரியவர்களுக்கு, சின்னவர்களுக்கு எல்லா நன்மைகளும் செய்து கொண்டிருந்த ஒரு நல்ல ராஜா. அதாவது நல்ல ஹிருதயம் படைத்த ராஜா. அவர் மக்களை தன்னை போலவே நினைக்கிறது. ராஜான்னு நினைச்சதுனால வேற விதமா நினைத்து கொண்டு அப்படி இருக்கக்கூடியவன் அல்ல. தான் மக்களோடு மக்களாட பழகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ராஜா, நல்ல ராஜா. ஆனா சில இடங்கள்ல யாகம் நடக்கும்போது அவர்கள் என்ன பண்ணுவா, வெள்ளாட்டினுடைய வப்பைய ஹோமத்துல கொடுக்கணும்னு சில இடங்கள்ல சொல்லி, அப்படின்னா ரிஷிகள் என்ன பண்ணா, யாகம் பண்ற போது வெள்ளாட்டை நம்ம வெட்டி அதனுடைய வப்பை அந்த குடல் பாகத்தை எடுத்து கொடுக்கணும், அவிசில கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அது அகிம்சைக்கு புறம்பா இருக்குமே, அதை செய்யக்கூடாது அப்படின்னு இந்த ராஜா சொல்றான். ஆனா ரிஷிகள் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல தேவர்கள் தான், ரிஷிகள் சொல்றதும் ராஜா சொல்றதும் ஒரே மாதிரி இருக்கு, அகிம்சையில தான் நம்ம போகணும், இந்த மாதிரி ஒரு வெள்ள ஆட்டை பிடிச்சு அதை வெட்டி அதுல இருந்து இருக்கக்கூடிய வபையை கொடுக்க கூடாது அப்படின்னு ராஜாவும் ரிஷிகளும் சொல்ல. ஆனா தேவர்கள் நீங்க அப்படி கொடுக்கலன்னு நாங்க வாங்கி மாட்டோம். இந்த தேவர்களுக்கு என்ன கட்டுப்பாடுன்னா, ஒருத்தர் நம்ம கொடுத்தோம்னா, ஒரு யாகத்தை கொடுத்தோம்னா அதை அவர்கள் வாங்கி கொள்ள வேண்டும், வாங்கிக்கணும்னு அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. வாங்கிக்கிறேன்னா அவளுக்கு அந்த பதவியர்கள் இந்திரனோ சந்திரனோ வருணனோ அக்னியோ யாரா இருந்தாலும் இதன் நமமா அப்படின்னு சொல்லுவது. இதன் நமமா, எனக்கு இல்லை அவருக்கு அப்படின்னு சொல்றது. நமமா, எனக்கு இல்லை அவருக்காக கொடுக்குறேன். இந்திரா என்ன நமஹா, எனக்கு இல்லை அவருக்கு கொடுக்குறேன், இந்திரனுக்கு கொடுக்குறேன், அக்னி கொடுக்குறேன், வருணனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த ஹோமத்துல பண்றதுல வெள்ளாட்டினுடைய வகையை எடுத்து கொடுக்கணுமா,
இல்லை அது மாதிரி ஒரு மண்ணுல இல்லைன்னா ஒரு மாவுல அது மாதிரி பண்ணி அதை கொடுக்கறதா அப்படின்னா ரிஷிகள் சொல்லுதா, அப்படி நம்ம நேரம் அந்த உயிரினத்தை கொலை பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, நம்ம அதுக்கு ஒரு மண்ணுல பண்ணி அதை எடுத்து சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்ல, அவர்கள் தேவர்கள் நாங்களாக வாங்கிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல, இப்போ உபரிச்சரனுங்கிற ராஜா என்ன சொன்னான், ரிஷிகள் சொல்றதுதான் சரி, நாம அந்த உயிரினங்களை எல்லாம் கொல்லக்கூடாது, அது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி அந்த ரிஷிகள் பக்கத்துல நின்றார். அதனால என்னை போல் என்றேன், என்னை போலவே பிறரையும் நாம் நினைக்க வேண்டும், பிறரையும் நாம் நினைக்கிறது நம்ம போல பிறரை மதி அப்படின்னு சொல்றாள் இல்லையா. அப்ப என்னை போல் என்றேனோ, என்ன மாதிரியே ரிஷிகளும் நினைக்கிறார்களே, அப்ப நான் நினைக்கிறதும் ரிஷிகள் நினைக்கிறதும் ஒரே மாதிரி. அப்போ உயிரினங்களை கொலை பண்ணக்கூடாது, அதனால ஒரு மண் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாவுல அந்த மாதிரி ஒரு உருவத்துல பண்ணி அதை நாம் அக்னியிலே சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ. அதனால என்னை போல் என்றேனோ உபரிச்சரனை போலே அப்படிங்கிறது இங்க முக்கியமா சொல்றது அஹிம்சைக்காக சொல்லப்பட்ட விஷயம் இது. அதுக்கப்புறம் யான் சிறியன் என்றேனோ திருமண நம்பியை போலே, யான் சிறியன், நான் ரொம்ப சின்னவன், யான் சிறியன் என்றேனோ திருமல நம்பியை போலே. திருமலை நம்பிங்கிறவர் யாருன்னா ராமானுஷருடைய மாமன். அவர் திருமலையில மேலே நேற்றுக்கே சொன்னேன், திருமலையில இருந்தார். ஆகாச கங்கைக்கு போய் நித்தியப்படியே போய் ஆகாச கங்கையிலையும் தேர்ந்த மூலம் தான் பெருமாளுக்கு திருமணம் பண்ணுவாங்க. இவர் ராமானுஷருக்கு வால்மீகி ராமாயண ஸ்லோகத்தை ஒரு வருஷம் பூரா கீழே இறங்கி வந்து இவருக்கு காலட்சேபம் சொல்லிட்டு மேலே போவார். அப்போ முதல்ல ராமானுஷர், ஏன்னா ராமானுஷர் வாழ்ந்த காலத்துல 3 தடவை திருமலைக்கு போயிருக்காங்க. நம்ம எல்லாம் உடனே சொல்லுவோம், நான் 10 தடவை போயிருக்கேன், ராமானுஷர் கூட நான் எவ்வளோ வசதி, 7 தடவை கூட போயிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அவ பண்ண கைகரியும் வேற மாதிரி. அப்ப அந்த ராமானுஷர் 3 முறை தன்னுடைய ஆயுஷ்யிலே அவர் போயிருக்காங்க. முதல்ல போறார். போறபோது அப்பங்க அவரை வரவேற்கிறதுக்கு ஆறான் வரணும், அவர் வரார் அப்படின்னு பெரிய ஒரு எதி வரார், திருவரங்கத்திலே வரார் அப்படின்னு சொன்னா போகணும். அப்ப இவர் கீழே நின்றுருக்கார். நின்ன உடனே பெரிய திருமல நம்பிகள் தன்னுடைய மாமாவே வந்தாராம். வந்து அடியேன் தாசன் அப்படின்னு விழுந்து செவிச்சாராம். மாமா மாமா சொந்த மாமா ராமானுஷர் முதல்ல திருமலைக்கு வரார். வந்த உடனே அவர் விழுந்து சேவிச்சாராம். அவர் ராமானுஷர் சேவிக்கிறார். சேவி சொல்றாரு, சுவாமி தேவரில் இருக்கா வந்துட்டு அடிய ஒரு சிறிய ஞானம், நான் ஒண்ணுமே இல்லாத சின்னவன், என்னை போய் கூப்பிடுறதுக்காக தேவரில் வந்துட்டா அப்படின்னு சொன்னாராம். வேற யாராவது சின்னவாடா யாராவது கூட அனுப்பிச்சிட்டாங்க அடியை கூட்டிட்டு போறதுக்கு, தேவாள் போய் வந்திருக்க வேண்டாமே அப்படின்னு சொன்னாரா ராமானுஷன். அதுக்கு பெரிய திருமண நம்பிகள் சொல்றாரா, நான் ஊரெல்லாம் தேடி பார்த்தேன், என்னை விட சுமாராக யாருமே இல்லை, நான் தான் ரொம்ப சின்னவன், எனக்கு தான் ஒண்ணுமே தெரியல, நான் தான் இருக்கக்கூடியதுலே ரொம்ப சிறிய ஞானத்தை நான் தான், அதனால அடிய வந்தேன் அப்படின்னு சொன்னாராம் பெரிய திருமணம். எத்தனை தாசியபாவம் இருந்திருக்கு அவர்களுக்கு. நம்ம ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே உள்ள 2 வார்த்தை எழுதியிருப்போம், என்ன மாதிரி எழுதுறதுக்கு உண்டா, என்ன மாதிரி சொல்றதுக்கு உண்டா, என்ன மாதிரி கேட்கறதுக்கு உண்டா, நம்ம உடனே பக்கமா வீதியா போஸ்ட் விட்டு அடித்து விட்டுருவோம், எல்லாம் நான் தான் பண்ணேன் அப்படி இருந்தோம். அப்படியே நம்மளே தமிழ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அந்த மாதிரி இப்படி வந்து அவர்கள் எத்தனை தெரிந்திருந்தாலும் எவ்வளவு தெரிஞ்சிருந்தாலும் அதுக்கு கீழே தான் எல்லாத்துக்கும் எல்லாம் தெரிந்தது அப்படிங்கிறது சர்வஜன்னு சொல்லப்படுவது எம்பெருமான் மட்டும்தான் சர்வஜன். இதுல எல்லாரும் குறைகள், குற்றம் குறைகள் இருக்கும், சொல்லுவோம், ஏதோ ஒன்று சொல்லுவோம், அதை விட்டுட்டு வேற எதுவும் சொல்லுவோம், இல்லை அதுல வேற கனெக்டிவிட்டி வராமல் இருக்கும், இதெல்லாம் நடக்கும். இதுதான் பிரமாதம்னு பேரு, இதுக்கு தான் பிரமாதம்னு பேரு. இப்படி மாற்றி பிறகு சொல்ல பார்த்தா அதுக்குதான் பிரமாதம்னு பேரு. பிரமாதம்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அப்ப என்னை போல் என்றேனோ உபரிச்சரனை போலே, யான் செய்யன் என்றேனோ பெரிய திருமண நம்பிகளை போலே. அடுத்து சொல்றார், நீரில் குதித்தேனோ கணபுரத்தாளை போலே, நீரில் குதித்தேனோ கணபுரத்தாளை போல. ஸ்ரீரங்கத்திலேருந்து ஒரு அப்பெல்லாம் பரிசல் தானே போகும், காவேரியில் நிறைய ஜலம் வரும், நிறைய ஜலம் வரும்போது பரிசல்ல இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகணும். தெற்கையிலேருந்து வடக்க வரணும்னா, வடக்கிலேருந்து தெற்கு போனோம்னா 2 இருக்கு. தெற்கு காவேரின்னு சொல்லப்படுற ஒரு காவேரி, வடக்கு காவேரின்னு சொல்றது 2 காவேரி. அப்ப தென் தெற்காவேரி வடதெற்காவேரின்னு 2 உண்டு. ஏன்னா ஸ்ரீரங்கம் நடுவில் இருக்கு. அப்ப 2 கரைகள், ஒன்று தெற்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு அம்மா மண்டபம்னு பேரு, அம்மா மண்டப காவேரின்னு பேரு. அதுக்கு பார்த்தோம்னா அதுக்கு 2 கரை இருக்கும். அதுக்கு தெற்குன்னு ஒன்று இருக்கும், அது வரையூர் பக்கம் போயிடும். அதுக்கு வடக்குன்னு சொன்னா கோயிலை நோக்கி இருக்கும். ஏன்னா தென் திருக்காவேரிக்கு தெற்கு பக்கமும் உண்டு, வடக்கு பக்கமும் உண்டு. அதே போல வட திருக்காவேரிக்கு தெற்கு பக்கமும் உண்டு, வட தெற்கும் உண்டு.
அப்ப இதுக்கு தெற்குன்னா உறையூர் தெற்கு பக்கத்துக்கு, வடக்கு பக்கம்னா கோயில் நோக்கி நிற்கும். வடதிருக்காவேரிக்கு தெற்குன்னு சொன்னோம்னா முதல்ல இருக்கிற கரை, அந்த பக்கம் இருக்கிறதுனா திருவள்ளரை போறதுக்கு இருக்கக்கூடிய கரை. அப்ப 4 இருக்கு. தர்மார்த்த காம மோட்சங்கள்னே சொல்லுவாரு. அதுக்கு நடுவுல தான் பெருமாள், எல்லாத்துக்கும் நடுவுல தான் பெருமாள் எழுந்துருக்கார். பெருமாள் ஒரு தீவு மாதிரி தான் 2 பக்கம் போறது இல்லையோ. திரைக்கையால் அடிவுருள பள்ளி கொள்ளும் கருமணியை கோமடத்தை கண்டுகொண்டு என் கண்ணினர்கள் எண்ணுகளோ கழிக்கு நாளேன்னு குலசேகராழ்வார் பாடுகிறார். கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என் கண் இணைகள் என்றுகொளோ கழிக்கும் நாளே. இனி போய் அவரை செய்ய போறேனோ தெரியலையே அப்படின்னு மலைநாட்டுல திருவெஞ்சிக்களத்தில் அவதாரம் பண்ண ஆழ்வாரம் அந்த குலசேகர ஆழ்வார் நிச்சயம் ஸ்ரீரங்கத்துக்கு போகணும்னு பாரிக்கிறார். அவ்வளவு பெருமை அந்த திருவரங்கம்னு சொல்லப்படுகிற வேற்பத்தான உபதேசத்துக்காக. அப்ப 2 கரை இருக்கு. அப்பெல்லாம் பரிசல்ல போற போது இந்த பெண் பிள்ளை அந்த பரிசல்ல போனோம்னா ஒரு 4-5 பேர் ஏத்திப்பா. அந்த படகு ஓட்டுறவங்க வேணும் இல்லையோ, அவர் துடுப்பு போடணும் இல்லையோ, போடணும். அவரும் இருக்காரு. அந்த இதுல என்னாச்சு, திடீர்னு ரொம்ப அழுங்கி போயிடுது. கொஞ்சம் ஓட்டை வர்ற மாதிரி ஆயிடுது. கொஞ்சம் ஓட்டையில ஜலம் வர்ற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு. யாராவது ஒருத்தர் நீஞ்ச தெரியறவா குதிச்சாதான் சௌரியப்படும், இல்லைன்னா எல்லாரும் படுவோம். ஒருத்தர் குதிக்கலைன்னா எல்லாரும் படுவோம், ஒருத்தர் குதிச்சா எல்லாரும் படிச்சிடணும் அப்படின்னு அவர் ஓட்டுறவர் துடுப்பு ஓடுறவர் சொல்லிட்டார். இப்ப யாரு அதுல ஒரு ஆச்சாரியர் உட்கார்ந்துருக்காரு. அந்த அதாவது ஸ்ரீரங்கத்தில் வாழக்கூடிய ஒரு ஆச்சாரியர் வயோதிதரா ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார். எல்லாரும் புருஷாள் இருக்கா. ஒரு பெண்மணி ஒத்தி இருக்கான். அவ தான் கணபுரத்தாள்னு அவளுக்கு பேர். வேற என்ன தெரியாது, கணபுரத்தாள்னு தான் சொல்லியிருக்கிறது. அந்த பெண்மணி இருக்கான். அவளுக்கு நீச்சலும் தெரியாது, சுமாராக தான் தெரியும். ஏதோ தத்த காப்பத்தக்கான ஏதோ அடிச்சு போக வேண்டியதான். இவன் என்ன பண்றான், யாராவது ஒருத்தர் குதிச்சா தேவலாம்னா யார் குதிப்பா? அவர் படகோட்டவர் இருந்தான். இவர் வயசானவர், இவரும் போக முடியாது. இன்னும் இருக்கிறவா 2-3 பேர் வயசானவா. அவ என்ன பண்ணா, உடனே இவர் முடிவு பண்ணா, நான் குதிக்கிறேன். ஜலம் பிரபாகமா ஓடிட்டு இருக்கு, நான் குதிக்கிறேன். அப்ப சொல்றான், ஆச்சாரியனுடைய கிருபை இருந்ததுன்னா நான் நிச்சயமா பிழைப்பதற்கு எனக்கு பிரசக்தி இருக்கும். கிருப்பை இருக்கட்டும். இந்த சுவாமி இருக்காரே, இவருடைய கைங்கரியம் இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். அதனால அவர் விட்டுடுறேன், நான் குதிக்கிறேன், அவர் போய் பத்திரமா சேர்த்துருங்கோ அப்படின்னு சொல்றான். தாம் புறப்பட்டு குதிக்கிறதுக்கு முன்னாடி கூட அவரை போய் பத்திரமா சேர்த்துருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியந்திர விலேசனும் இந்த பாரம் குதிச்சுட்டாரு. குதிச்சுட்டு போயாச்சு. இவர் பரிசல் அக்கறைக்கு போயிடுது. எல்லாரும் பத்திரமா போயிடுறீங்களா. இந்த சுவாமி சொல்லிட்டே இருக்காரு, இவ போய் எனக்கு என்னால முடியல, அவ சொல்லிகிட்டே இருக்காள், எனக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ புதுச்சாலே என்னாச்சோன்னு இவளுக்கு வருது. ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு ஆச்சுன்னா நமக்கு மனசு வருமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே கேட்டுருக்காங்க. இது கேட்ட உடனே அங்கேருந்து அவன் சொல்றாளாம், கத்துறாளாம். ஆத்தங்கிற நடுவுலேருந்து கத்துறான், ஆச்சாரியரே நான் அந்த ஆத்துல குதிச்சேன், உங்களை சொல்லிகிட்டே வந்தேன், தேவரியிலே ஒரு மேடு மோட்டா வந்து நின்றுட்டு நான் அதுல தப்பிச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஒரு மேடு மாதிரி ஒன்று கிடைச்சுதான், அதுல நான் தப்பியிருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன கிருபை ஆச்சாரியன் திருவடிகளே உபாயங்கள்னு இருந்தோம். குரு எனக்கு சொல்லிக் கொடுத்தது, எனக்கு ஆச்சாரியனுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிக் கொடுத்தது. அந்த ஆச்சாரியனுடைய கிருபாயாலே தேவரியிலே ஆச்சாரியரே எனக்கு ஒரு மணல் மேடாக எனக்கு அங்க சேவை சாதித்து அந்த இடத்துல நான் பத்திரமா இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்க பெரியவர் சொன்னாரா, யாரையாவது போய் நினைச்சு விட்டு அவளை கூட்டிட்டு வாங்கோ அப்படின்னு சொன்னாங்க. உங்க திருவடி பலத்தால தான் நான் பிழைத்தேன் அப்படின்னு சொல்லி அவள் மகிழ்ந்தாளா. அதனாலதான் நீரில் குதித்தேனோ கணவரத்தனை போலே அப்படிங்கிறது. அடுத்தது நீரோகம் கொண்டேனோ காசி செங்கனை போலே. நீரோகம் அப்படின்னா தாமர புஷ்ப, ஒரு விதமான தாமர புஷ்பத்துக்கு நீரோகம்னு பேரு. நீரோகம் கொண்டேனோ காசி சிங்கனை போலே. காசி மாநகரத்திலே சிங்கன் அப்படின்னு ஒருத்தன் வாழ்ந்து வந்தான். அவன் ரொம்ப நீச்சல் நல்லா போடுவான். ஜலத்துல நல்லா நீச்சல் போடக்கூடிய சக்தி படைத்தவன். பரம விஷ்ணு பக்தனாக வாழ்ந்திருக்கான். அவன் என்ன பண்ணுவான், நிச்சலுமே பெருமாளுக்கு தாமர புஷ்பங்கள், பல தடாகங்கள், புஷ்கரணிக்கு, குளத்துக்கெல்லாம் நிறைய குளத்துக்கெல்லாம் போய் அங்கங்க இருக்கக்கூடிய தாமர புஷ்பங்களா. அவனுக்கு என்ன ஆசைன்னா பெருமாளுக்கு தாமர புஷ்பம். ஏன்னா பெருமாள் உடனீக ஆசைன்னு சொல்றோம். அவருக்கு தாமர புஷ்பத்தை திருவடியில் சேர்க்கணும்னு ஆசை. விஷ்ணு பக்தனாக இருந்தபடினாலே நிறைய குளங்களுக்காக போவாங்க. அங்க காசியில் இருக்கக்கூடிய குளங்கள், அந்த மாதிரி நீர்நிலைகள், அதுக்கெல்லாம் போய் அந்த புஷ்பங்களை எல்லாம் எடுத்து பெருமாள் திருவடிக்கு சேர்த்து பெருமாளை சேர்த்து போவான். நிச்சயம் இந்த காரியம் பண்ணுவான். நல்லா நீஞ்சி போனான். ஆனாலும் இதாக கூட அவனை காப்பாற்றிக்கலாம். அவனுக்கு என்ன எழுதுனா மமதை, என்னால நல்லா நீஞ்ச முடியும், பெருமாளுக்கு சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் கர்வம் வந்த உடனே திடீர்னு அவன் ஒரு நாள் போய் ஒரு ஆத்துல போய் அக்கறையில போய் தாமர புஷ்பத்தை எடுத்துன்னு வரச்ச திடீர்னு வெள்ளம் முடிச்சா இவனுக்கு ரொம்ப கஷ்டமாப்படுது. இவனுக்கு நீஞ்ச தெரியும், இருந்தாலும் ரொம்ப சிரமப்படுறான்.
வேகமா அடிக்கிறது, ஜலம் வேகமா ஒழுகுது, கங்கையில் ஒழுகுது. அப்படி இருக்கும். காசி பக்கத்துல கங்கை இருக்கோ, இன்னண்ட கரைக்கும் அண்ணண்ட கரைக்கும் பார்த்தோம்னா அந்த தீர்த்தத்தை பார்த்தாலே வேணும். அவ்வளவு இப்படி அப்படின்னு இருக்கணும். அவ்வளவு தூரம் இருக்குது மாட்டோம், அவ்வளவு அதோடு சரி. அப்ப அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இவன் மாட்டி விட்டான், ஷொடல்ல மாட்டி விட்டான். மாட்டிட்டு நீஞ்சறான் முடியல, இவனால முடியல முடியாது. அப்படியே அசந்து போச்சு, கையெல்லாம் அசந்து போச்சு. அப்ப சொல்றான், பெருமாளே நான் இப்படிலாம் நினைச்சுட்டேனே, எனக்கு நீஞ்ச தெரியும்னு ஒரு மமதியர் வந்துட்டேனே, நான் உனக்கு கைங்கரியம் பண்றதுக்கு தானே வந்தேன், என்னால முடியலையே போ பெருமாளே. அப்பதான் ஆதி மூலமே கூப்பிடுறான். கஜேந்திர ஆழ்வான ஞாபகம் வந்துட்டு போகுது. கஜேந்திரன் தானே என்னால முடியும்னு சொல்லிட்டு 1000 வருஷம் சண்டை போட்டுது, அகங்காரங்கள் இருந்தது, பெருமாள் வரவே இல்லை. என்னால முடியாது, ஆதி மூலமே பரமாபத்மா மனசாசித்த ஹரின்னு சொல்லி கூப்பிடுது. அப்பதான் பெருமாள் வந்தால் வந்து அதுக்கு ஆணையின் துயரம் தீர, அந்த ஆணையினுடைய அந்த துயரத்தை போக்குவதற்காக பெருமான் தான் சக்கரத்தால் விட்டான், முதலையை முடித்தான், ஆணையை அவங்க காப்பாற்றி கொடுத்தான். அந்த ஆணையினுடைய புண்ணுக்கெல்லாம் அப்படியே ஒத்து கொடுத்தாராம் பெருமான். தன்னுடைய வசத்தை எடுத்து ஒத்து கொடுத்தாராம். கொடுத்துட்டு அது கொடுத்த புஷ்பத்தை தானே திருப்படியில சேர்த்துனாராம். சேர்த்துட்டு இப்ப திருப்தியானு கேட்டாராம். அப்படி கஜேந்திர ஆழ்வானுடைய விற்த்தாந்தத்தை நினைத்து கொண்டாராம். நினைச்சு கொண்டுட்டு ஆதி மூலமே கூப்பிட்டாங்க. பெருமாள் உடனே ஒரு சக்தியை கொடுத்து அவனை காப்பாற்றி கொண்டு வந்து கரையில விட்டார். அப்படி விட்டதுனால அப்பா அவனுக்கு திருப்தியாச்சு. ஆஹா, நல்ல வேலையா போச்சு, பெருமாள் எனக்கு ஒரு கட்டையை கொடுத்தார், அதுல வந்து உட்கார்ந்துட்டேன். நேரம் அது ஒரு அலை அடிச்சுதான், ஒரு கட்டை வந்து தான் அதுல ஏறி உட்கார்ந்துனோடனே நேரம் ஒரு அலை அடிச்சுதான் அக்கறையில கொண்டு கொடுத்தான். விட்டவுடனே பரமதத்தி பெருமாளை நம்ம கூப்பிட்டோடனே நம்மளை காப்பாற்றிட்டாரே பெருமாளை அப்படின்னு என்னுடைய அகங்காரம் தொலைய வேண்டும்ங்கிறதுக்காக இப்படி பண்ணியா, இனிமேல் நான் அப்படி நினைக்க மாட்டேன், என்னுடைய அகங்காரத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு பெருமானுக்கு நன்றியை தெரிவித்தான்னா, நீரோகம் கொண்டேனோ காசி சிங்கனை போலே அப்படிங்கிறது அடுத்த வார்த்தை. மேலே சொல்றார், வாக்கினால் வென்றேனோ பட்டரை போலே. வாக்கினாலே ஜெயிக்கிறது. எப்படி ஜெயிக்கிறதுன்னா, திருவரங்கத்திலே கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரன், ராமானுஜருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வான், கூரத்தாழ்வானுடைய பிள்ளை 2 குமாரர்கள் பிறந்தார்கள். கூரத்தாழ்வானுக்கு ரொம்ப வயோவிருத்தராக போன பிற்பாடு சரீர சம்பந்தமே இல்லாமல் பிறந்த குழந்தைகள் 2 பேர். கூரத்தாழ்வான் பெருமானுடைய ராத்திரியில அரவண பிரசாதம் பெருமாளுக்கு கண்டரோல் பண்ணுவான். திருவரங்கத்திலே அரவண பிரசாதம் பெரிய மணி செய்வான். 8-8:30 மணிக்கு ஆகும். அதுக்கு பெருமாளுக்கு அன்னம் க்ஷீராண்ணம் மாதிரி பிரசாதம் இருக்கும். அரவண பிரசாதமே தனியா பேரு. அந்த பிரசாதம் அரவு அணைனா பாம்புல போய் பெருமாள் படுத்துக்க போறான்னு அர்த்தம். அரவணை பிரசாதம்னா ராத்திரி இதுக்கு பிறகு கோயில் அடுத்த நாள் வந்து திறக்க போறான். அதுக்கு அரவணைன்னு பேரு. அதுல போய் படுத்துக்க போறாரு இல்லையோ, அதுக்காக பிரசாதம் பண்ணுவாங்க. அந்த பிரசாதத்தை ஒரு நாள் கூரத்தாழ்வானுடைய தர்மபத்தினி அந்த ஆண்டாளமையார் 2 பேருமா இருக்கா. அன்னைக்கு ஏதோ ஒரு விரதம் உபவாசத்துல இருக்கா கூரத்தாழ்வான். அப்ப அந்த ஆண்டாளமையார் சொல்றான், என்னுடைய பர்த்தா பெருமாளுக்கு எல்லா கைங்கரியும் நடந்துருக்கு, அரவண பிரசாதம் ஆயிட்டு இருக்கு, என்னுடைய பர்த்தாவுக்கு பிரசாதம் இல்லாம இன்னைக்கு பட்டினி கிடக்காரேன்னு நினைச்சிட்டோம் மனசுல. பெருமாளுக்கு உடனே முணுக்கணும் வந்துடுது, என்னுடைய பக்தன் பசியாக கிடப்பதா அப்படின்னு அவர் நேர சொன்னார். 2 பேரை விட்டா நேர கூரத்தாழ்வாங்க திருமாளிக்கு போங்க, இந்த பிரசாதத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். நேர 2 பேர் வந்துட்டான். வாசல் வந்து அம்மா அப்படின்னா என்னதுன்னா பெருமாள் பிரசாதம் கொடுத்தாரு. நான் இப்பதானே அவசாரப்பட்டுட்டேன், பெருமாளுக்கு எல்லாம் நடக்கிறது எங்க ஆத்துக்காரருக்கு ஒண்ணுமே இல்லையே நினைச்சுட்டேனே, அதனாலதான் பெருமாள் பிரசாதத்தை கொடுத்துட்டாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு 2 உருண்டை எடுத்து அவர் ஒண்ணுமா இவன் ஒண்ணுமா 2 பேர் சாப்பிட்டா. குழந்தை 2 குழந்தைகளாக பிறந்தது. 2 பேர் பிறந்தா. அவளுக்கு தான் வேதவியாச பட்டர் என்னும், அதாவது வேதவியாச பட்டர் என்னும் பராசர பட்டர்னு 2 பேர். வைகாசி மாசத்திலே அனுஷா திருநட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணவா 2 பேரும். வைகாசியிலே அனுஷ நட்சத்திரத்திலே வேதவியாச பட்டர் என்ன, பராசர பட்டர் என்னும் 2 பேர் பிறந்தா. அந்த பராசர பட்டர் ரொம்ப புத்திசாலி, அதிமேதாவி, ரொம்ப சின்ன வயசுலேயே புறப்பட்டார். அந்த அதிமேதாவி பராசர பட்டர் அவ்வளவு தூரம் இருந்திருந்தார். அந்த சுவாமி அத்தனை ஆச்சரியமா காலக்ஷேபங்கள்லாம் பண்ணுவாங்க. அந்த சுவாமி இருக்கிறது சின்ன குழந்தையா இருக்கார். ஒரு 4 வீதிகளில் விளையாடிட்டு இருக்கார், மண்ணுல விளையாடிட்டு இருக்கார். அப்ப ஒருத்தர் விருதம் ஊதி கொண்டு வந்தார். சர்வஜன் வந்தான். ஏன்னா அந்த விவாதம் தான் சதச பேச்சுவார்த்தை நடந்து அவர் சில பிரமாணங்களை சொல்லணும், இவர் சில பிரமாணங்களை சொல்லணும், யார் ஜெயிக்கிறா அப்படின்னு 4 பேர் கூடி இருந்து சொல்ல வேண்டாம். அவர்களுக்கு உடனே மரியாதை கொடுத்துருவா. இல்லை நீ எனக்கு அடிமை அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாளா எனக்கு தெரியல, ஆனா பண்ணுவான். இப்படி இருக்கிறதுனால அந்த சர்வஜன் வந்தான்னு விருதம் ஊதிக்கிட்டே வந்தான் ஊருக்குள்ளே. அப்படி வர்றபோது இந்த குழந்தை
அந்த அந்த 3 பல்லக்கு கையை போட்டு நிறுத்தினாங்க, நெல்லுக்கும் அப்படின்னாங்க. யார் சின்ன குழந்தையாவது நிறுத்தினாங்க யாரும் அப்படின்னு அந்த குழந்தை கேட்டுதான். சர்வைக்கன் சர்வைக்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சவர்னு அர்த்தம். எல்லாம் தெரிஞ்சவர்னு சொல்றீங்க. இந்த ஊர்ல 6 இருக்கா தெரியுமா? ராமானுஜர் இருக்காங்க, கோவிந்தர் எம்பார் பட்டர் இருக்காங்க, புறத்தாழ்வான் இருக்காங்க, எத்தனையோ முதலியாண்டான் இருக்கான். இவ்வளவு வித்வான்கள்லாம் இருக்கிற போது நீ சர்வைக்கன் சர்வைக்கன் விருதம் ஊதிட்டு வரைய நீ யார் அப்படின்னு கேட்டான். சர்வைக்கன் அப்படின்னு எல்லாம் தெரியுமா? சரி. கீழே ஒரு மணல், ஒரு குடி மணல் எடுத்து தந்த குழந்தை. எப்படி? மணல் கையில் எடுத்து தந்த குழந்தை எடுத்துக்கூட. இதுல எவ்வளவு மணல் இருக்கு சொல்லு. எப்படி? மணலை எடுத்துக்கோ, எவ்வளவு மணல் இருக்கு சொல்லு, எவ்வளவு இருக்கு சொல்லு அப்படின்னு. அவர் சிரிச்சுட்டார். எதுக்கு சிரிச்சார்னா, கையில் இப்படி மண்ணை எடுத்து வச்சுன்னா எவ்வளவு மண் இருக்குன்னு சொன்னா எப்படி சொல்றது? ஒரு எப்படி சொல்லலாம்? இது ஏதாவது 1000 சொல்லலாமா, 2000 சொல்லலாமா, லட்சம் சொல்லலாமா, கோடி சொல்லலாமா, என்னன்னு சொல்லலாம்? இதெல்லாம் சொல்ல முடியாது குழந்தை அப்படி விட்டார். எப்படி? இப்படி இருக்கிற இடத்துக்கு காமிச்சோடனே இது எவ்வளவு சொல்ல முடியாது. இது இந்த மாதிரி எல்லாம் சின்ன குழந்தை விளையாட்டா விளையாடாது, இதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொன்னோடனே அதுக்கு அந்த குழந்தை சொல்லிட்டான், இங்க இருக்கிற மண்ணையே உனக்கு எவ்வளவு சொல்ல முடியும்? ராமான்னு சொல்லிட்டு போய் நீ வாதம் பண்ண முடியா? நீ அவள்கிட்ட போய் பேச்சுவார்த்தை பண்ண முடியா? நீ விவாதம் பண்ண முடியா? ஏன் இவ்வளவு 100 லட்சம் கோடின்னு சொல்ல வேண்டாம். கைப்பிடி மணல்னு சொல்ல தெரியாத உனக்கு, கைப்பிடி மணல்னு சொல்ல தெரியாத உனக்கு, இதுவே சொல்ல தெரியல உனக்கு, நீ போய் ராமான்னு சொல்லிட்டு போய் விவாதம் பண்ண போறியா அப்படின்னு சொன்னாராம். அப்படியே அந்த குழந்தைய கையை கூப்பி சேர்ச்சாங்க. இந்த குழந்தை என்ன இவ்வளவு புத்திசாலியா இருக்கு, இந்த குழந்தைய கொண்டு போய் திருஷ்டி தோஷம் போட்டு வீட்டுக்குள்ள போட்டு விட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க வரலன்னு சொல்லிட்டு புறந்து போயிட்டாங்க. அப்படின்னா வாதத்துல வெல்லாதான், வாதத்திலே வெள்ள பண்ணுவான், வாக்கினால் வென்றான். தான் சொன்ன வார்த்தையினாலே பிடிமணல்னு சொல்ல தெரியல உனக்கு, நீ எல்லாம் பெரிய சர்வைக்குன்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னு. வாக்கினால் வென்றேனோ பட்டரை போலே வாயில் கையிட்டேனோ எம்பாறை போலே. அடுத்த வாரம் வாயில் கையிட்டேன். வாயில் கையிட்டேன்னா எம்பாருங்கிறவர் கோவிந்த பெருமாள்னு பேரு. ராமானுஜருடைய சித்தி பிள்ளை. அவரும் ராமானுஜருக்கு அப்புறம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பட்டத்தை அலங்கரித்தவர். ராமானுஜருக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய எதிக்கு தம்பி, அதாவது எதிக்கு தம்பின்னா தம்பின்னு சொல்லக்கூடாது, எதிக்கு தம்பி சொல்லப்பாடா, எதிக்கு முன்னாடி சிறிய தாயாரோட பிள்ளை அவர் தான் பட்டத்தை நிர்வகித்தார். அந்த சுவாமி ரொம்ப காருண்யமே உருவெடுத்தவர். கருணைங்கிறது இருக்கணும், கருணைங்கிறது இருக்கணும். இந்த காருண்யமே உருவெடுத்தவர். எவ்வளவு தூரம் அவருக்கு காருண்யம்னா நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. நம்ம பாம்புன்னா படைய நடுங்குன்னு சொல்லுவோம். ஆனா இவர் என்ன பண்ணாருன்னா, இவர் திருமலை நம்பிகள், அதாவது திருமலையில இருந்த நம்பிகள்கிட்ட அவர்கிட்ட தான் கைங்கரியம் இருந்தார். ஒரு நாள் பார்க்கறார், எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு முள்ளுக்காட்டுல இந்த எம்பார் போய் உட்கார்ந்து ஏதோ ஒரு பாம்பு கிட்ட ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. பாம்பை பிடிச்சு அதுகிட்ட ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. இதை ராமானுஜர் பார்த்துட்டார். அப்புறமா வந்து அப்படியே கேட்டாரு, எம்பாரே ஏதோ பாம்பை பிடிச்சிட்டு இருந்தீங்க, பாம்புனா எல்லாரும் ஓடுவாளே, நீர் ஏதோ பாம்பு பிடிச்சிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லையா, அந்த பாம்பு அது வாயில முள்ளு பட்டு, முள்ளு தச்சுடுத்து, அது திண்டாடி அப்படியே துடிச்சுட்டு இருந்தது. அதை பார்த்தேன், என்னன்னு தெரியல. அப்புறம் தான் அதை குடிச்சு பார்த்தபோது முள்ளு பட்டு இருந்தது. அது வாயை திறக்க முடியல. அதுல நாக்கு, என்ன நாக்கு இருக்கு, அந்த பாம்புக்கு ரெட்டை நாக்கு இருக்கும். இந்த சில பேர் பேசுற வாழை வந்து 2 மாதிரி பேசுவாங்க, ரெட்டை நாக்கு பாரு பாம்பு மாதிரி இருக்கா அப்படின்னா. அப்படின்னா 2 விதமா பேசுறாங்க. ஆளை பார்த்தவங்க பேசுறான், ஆளை பார்க்காதவங்க பேசுறாங்க. இப்ப பாம்புக்கு ரெட்டை நாக்கு. இப்ப இதை பார்த்த உடனே அது நாக்கு இப்படி வருது இப்படி வருது, அது முள்ள போய் தைக்கிறது, இப்படி துடி துடிச்சு போய் ரத்தமா போடுறது. இதை பார்த்த உடனே நான் என்ன பண்ணேன், எனக்கு பொறுக்கலை. இந்த பாம்பு படைத்தது, பாம்புக்கு விஷம் வச்சது பாம்போட குத்தமா, தேளுக்கு விஷம் வச்சது தேளோட குத்தமா? அது எம்பெருமானுடைய சிருஷ்டி அல்லவா? அதுக்காக நம்ம போய் தேளுகிட்ட கையை நின்று கூட்டு கூட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அதை எதாவது பண்ண போறப்படா அது விட்டா அது போயிடுக்குது. என்ன ஆச்சுன்னு போல என்ன ஆச்சுன்னா, இந்த ஜீவராசிகள்லாம் வாழ இடத்துல நம்ம வீட்டை கட்டிட்டோம், அதனால அது வருது. இப்ப நம்ம அதோட இடத்துல நம்ம இருக்க, அதனால என்ன ஆகுதுன்னா நம்ம அதுக்கு கோடாறு பண்ணிட்டோம்னா அது என்ன பண்ணும் பாவம், அது எங்கே போகும். இந்த மாதிரி எங்கேயோ சாலையில பெரிய சாலை நெடுஞ்சாலைகள்ல கட்டி வச்சுக்கணும்னா பாம்பு வருது, குளிச்சா வருது, படம் வருது, அது வருது, இது வருதும்பா. நம்ம அது இருக்கிறதுல நம்ம போய் உட்காந்து அது வருது இது வருதுன்னு வளர்த்தா வருது. அப்ப என்ன ஆயிடுது, இதை பார்த்த உடனே அதனால அதோட முள்ளை எடுத்து விட்டேன். முள்ளை எடுத்து விட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே உடனே ஓடி போயிடுது, அப்படியே விச்சு ஓடி போயிடுது அப்படின்னு சொன்னாராம். இப்படி ஒரு கருணை இருக்குமா? பாம்புன்னு சொன்னா எல்லாம் அத்தூண்டு குட்டியா ஒரு பாம்பு இருக்கும். அதை பார்த்துட்டு ஊரே கூடுவா, அந்த வீதியே கூடிப்படுது.
எல்லாரும் அவாவா ஓடுவான். குச்சி எடுக்கிறேன், கடப்பா எடுக்கிறேன், அத்தை எடுக்கிறேன், இத்தை எடுக்கிறேன் ஓடுவான். அப்படி பயப்படுறாங்க. பாம்பென்றால் படையும் நடுங்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கிற போது இவர் பாம்பனுடைய வாயிலே முள்ளை எடுத்து அதை காப்பாற்றி விட்டுருக்காரு. ஏன்னா எவ்வளவு காரணம். பாம்பிலே கையிட்டேனோ, அதை தான் சொல்றா, வாயில் கையிட்டேனோ எம்பாரை போலே, அப்படி காருண்யத்தோடு இருந்தார் அப்படிங்கிறத சொல்றா இந்த இடத்துல. அதுக்கப்புறம் தோல் காட்டி வந்தேனோ பட்டரை போலே, தோல் காட்டி வந்தேனோ. திருவரங்கத்துல பெருமாள் புறப்பாடு வர்றான்னு வச்சுக்கோங்களேன். புறப்பாடு உள்ளிக்கு புறப்பட்டு வருவார். பட்டவனே அதுக்கு சில கைங்கரிபரர்கள் 10 கொத்து பரிவாரங்கள் 10 விதமான கைங்கரியங்கள் தொண்ட ராமானுஜர் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு. இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல பெருமாளுக்கு பிரசாதம் என்ன, பெருமாளுக்கு புறப்பாடு என்ன, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுகிறவர்கள் என்ன. வண்ணாத்தான் பெருமாளுக்கு துளி எடுத்து கொடுக்குறவர் தனியா இருக்கார், பெருமாளுக்கு செருப்பு தைத்து கொடுப்பவர் தனியா இருக்கார், தளிய பண்ணி கொடுக்குறவா தனியா இருக்கா, மராமத்து வேலை பண்றவா தனியா இருக்கா, பூஜை பண்றவா தனியா இருக்கா, அத்தியாபகம் சொல்றவா தனியா இருக்கா. இன்னும் எத்தனையோ கைங்கரியங்கள் அத்தனையும் சேர்த்து 10 கொத்து பரிவாரங்கள் அப்படின்னு 10 விதமான கைங்கரிய வரர்கள் தொண்டு பண்ணுபவர்களை சுவாமி நியமனம் பண்ணி வச்சிருக்காரு. எல்லா சாசனத்தில் எழுதி வச்சுதான். அதன் பிரகாரம் தான் இன்றும் நடக்கிறது. திருவரங்கத்தில் நடக்கிறது. ஒவ்வொரு பிரசாதம் ஒவ்வொரு வேலைக்கு பெருமாள் காத்தாலும் ரொட்டி அமைத்து செய்யறாங்க. ரொட்டி வடக்குலாம் காலப்படம் ரொட்டி தான் சாப்பிடுவாங்க. அந்த ரொட்டி பெருமாள் கீரை தளி பண்ணி பெருமாளுக்கு ரொட்டி கூட கீரை கொடுப்பாங்க. பெருமாளுக்கு கண்டரோட பண்றாங்க. அது நம்ம சாதாரண பண்ண எத்தனை தான் அதை தெரிஞ்சுட்டு வந்து இங்க பண்ணாலும் நம்ம அதில் பண்ண நல்லாவே இருக்காது. நம்ம அங்க பெருமாள் பிரசாதம்னா வசதியா இருக்கும். அதுதான் உப்பிலிப்பன் கோயிலுக்கு பெருமாள் போய் அங்கே சாப்பிட்டோம்னா நமக்கு தெரியவே தெரியாது. உப்பே கிடையாது. அந்த பெருமாளுக்கு துவஜஸ்தம்பத்துக்கு முன்னாடி கருடாழ்வாருக்கு முன்னாடி உப்பு சேர்த்துருவோம். உள்ளே கொண்டு போக மாட்டாங்க. உப்பே கிடையாது. ஏன்னா பிராட்டிக்கு உப்பு போட்டு சமைக்க தெரியாதுன்னு சொன்ன உடனே நான் உப்பை வாண்டாலும் உப்பு கூடாது. எல்லா பக்தாக்களும் அந்த இருந்தால் ரொம்ப சௌரியம் நல்லா வரும், சண்டையே வர காது. ஆனால் அது இல்லையோ இல்லையோ, அதனால உப்பும் காரம் நிறைய சாப்பிட கோவம் நிறைய வருது. அதனால முருகு கடைசியா என்னாச்சு, அப்படி உப்பு இல்லாமல் உள்ள சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம வெளியில வந்தோம்னா நமக்கு தெரியாது. இப்போ இவர் என்ன பண்ணாருன்னா அந்த கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. 10 கொத்து பரிவாரங்கள் பூரா நடந்துருக்கு. இப்ப அங்க உள்ள பெருமாள் புறப்பட்டு வந்தாருன்னா ஒரு பட்டை வச்சுப்பான். பட்டை வச்சுட்டு பட்டாரம் அடிப்பான். அடிச்சுட்டு பெருமாள் வரான்னு அதுக்கு ஒரு தனியா ஆய்ந்து ஏதோ சொல்லுவாங்க. பெருமாள் வரார், நம்பெருமாள் வரார்னு சொல்லிட்டு வருவான். ஒரு பட்டையை வச்சு கீழே சடான்னு அடிப்பா, சத்தம் கேட்கும். அப்படின்னா என்ன, பெருமாள் புறப்பட்டு வராருன்னு. பெருமாள் வீதியிலேருந்து மூலஸ்தானத்தில் புறப்பட்டாருன்னா வேட்டு போடுவான். வேட்டு போட்டாருன்னா பெருமாள் புறப்பட்டாங்க. ஒவ்வொரு மூளைக்கும் சித்திர வீதிக்கு மூளை, உத்தர வீதிக்கு மூளை, ஒவ்வொரு பக்கமும் மூளைக்கு மூளை வேட்டு போடுவான். இதெல்லாம் பெருமாளுக்கு தனியா வேட்டு சத்தம் கேட்டு எல்லாரும் ஆஜராயிடுவான். வீட்டுக்கு முன்னாடி நல்லா வாசலெல்லாம் தெளிச்சு கூட்டி கோலம் போட்டு அழகா வச்சு பெருமாளுக்கு பண்ற உபகாரங்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாரும் தயார சித்தமா நம்ம பெருமாள் வருகிறாங்க. அப்படின்னு அவ்வளவு தூரம் இருக்கும். அப்ப அப்படி இருக்கிற போது அந்த சட்டை போட்டு இந்த மட்டையால அடிச்சுட்டே வருவாங்க. அப்படி அடிச்ச போது ஒரு தடவை ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு. இப்பதான் கைகறி பண்றது புதுசா வந்திருக்காரு. அவர் போனபோது பராசர பட்டர் போயிட்டு இருக்காரு. போன போய் அடிச்ச போது அவர் மேல பட்டுடுறா. அவருக்கு பார்த்தோன்னே அவனா அதுக்கு கோஷிக்க மாட்டான். பெருமாளுடைய ஒரு பரம பாகவதன் அடிச்சது என் மேல பட்டதுன்னா அப்ப உடனே சொன்னாராம், இந்த தோல்ல தானே அடிச்சேன், இந்த தோல்லையும் அடி அப்படின்னாராம். அதுதான் இந்த தோல்ல அடிச்சது பரம பாகவதன் பட்டா நல்லது இல்லையோ. இப்ப இங்க பட்டுட்ட நீ பெருமாளுக்கு நிச்சயமா கைங்கரியம் பண்ணிருக்க, இந்த தோல்ல பட்டுட்ட, இந்த தோல்லையும் அடிய அப்படின்னா அவன் ஒரு மாதிரி பாக்குறான். ஏன்னா புதுசு அவனுக்கு தெரியல, இது யாருன்னு தெரியல, பட்டரை யாருன்னு தெரியல. அப்ப சொன்னா தோல் காட்டி வந்தேனோ பட்டரை போதே, தோல் காட்டி இன்னொரு பக்கமா அடின்னு சொல்லணும் சொன்னேனோ பட்டரை போதே அப்படிங்கிறது அடுத்த வார்த்தை. அதுக்கு அடுத்து சொன்னா துறை வேறு செய்தேனோ பகவரை போதே, துறை வேறு செய்தேனோ பகவரை போதே. இது யாருன்னா, ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம், சாதனம்னு ஒரு விஷயம், சாத்தியம்னு ஒரு விஷயம். சாதனம்னா நான் இதை செய்கிறேன், அதாவது நித்திய கர்ம அனுஷ்டானங்களை பண்றோம். அது பண்றதை எப்படி பண்ணணும்னா பகவானுடைய முகோல்லாசத்துக்காக பண்ணுகிறோங்கிற எண்ணம் வரணும். பகவானுடைய முகோல்லாசத்துக்காக பண்ணுகிறோம், பெருமானுடைய முகம் மலர வேண்டும்ங்கிறதுக்காக பண்ணணுமே தவிர அதை எப்படி நினைச்ச கூடாது, இதை பண்ணுனா இந்த பலம் வருங்கிறத நினைவு இருக்கக்கூடாது. ஏன்னா 2 வருவோம், சாதன சாத்தியம். சாதனம்னு சொல்றது நான் இதை பண்றேங்கிறது, சாதிக்கிறேங்கிறது, இதை நான் வழியாக கொண்டு பண்ணுகிறேன் அப்படின்னு நினைக்கிறது. இன்னொன்னு நான் பண்ணிட்டே இருப்பேன், பெருமானுடைய முகம் மலர்வதற்காக பண்ணுகிறேன் அப்படிங்கிறது. நம்ம வீட்டில் பிள்ளைக்கோ பண்ணிக்கோ நம்ம எல்லாம் பண்ணி வைக்கிறோம்.
எதுக்காக பண்றோம்? நாளைக்கு என்னை காப்பாற்றுறதுக்காக பண்ணுவோம். என்னைக்காவது நினைச்சிட்டு பண்ணிருக்கோமா? ஒரு நாள் பண்ணதில்லை. நாளைக்கு என்னை இந்த பிள்ளை தான் பண்ணுதான் வச்சு காப்பாற்ற போறது அப்படின்னு நினைச்சிட்டா பண்றோம்? இல்லை, நான் தான் பெற்றேன், நான் தான் வளர்த்தேன், நான் தான் பண்ணணும். வேற யாரும் பண்ணுவாங்க? நீர் அடிச்சு நீர் விளக்குமா அப்படின்னு வேற சொல்லுவோம். இதெல்லாம் பண்றோமா இல்லையா? அப்படி பண்ற போது எனக்கு நான் இதை செய்வான் என்று எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணுவோம். அந்த பகவர்ங்கிற ஒரு பிராமணன், அவர் என்ன பண்ணா, ஊர்ல 2 துறை இருக்கு. குளிக்கிறதுக்கு துறை இருக்கு இல்லையா? அங்க போய் இவன் என்ன பண்றா, ஒரு வர்க்கமான மக்கள் அவன் என்ன பண்ணுவான், நித்தியமான கர்ம அனுஷ்டானங்களை பண்றதுக்குன்னு துறை வச்சிருப்பான். அவனை அப்படின்னு சொன்னா உபாகரம் நடந்துன்னா அந்த துறையில எல்லாரும் வந்துருப்பான். இந்த வாத்தியார் சுவாமி போய் அத்தனை கைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. எல்லாம் பண்ணுவான், பூனல் மாத்திட்டு வருவான், கோயிலுக்கு போவான். கோயில்ல எல்லாம் அப்போ சுண்டல் பொறி எல்லாம் பண்ணுவான். பண்ணிட்டு அங்க எல்லாம் வேத ஆரம்பம்லாம் நடக்கும், ஹோமெல்லாம் நடக்கும். நடந்ததுக்கு அப்புறம் அவரவர்கள் இல்லத்துக்கு போவான். இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் எதுக்காக பண்றோம் அப்படின்னா, வேத சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டதை அந்தந்த காலத்துல பண்ணணுங்கிறதுக்காக பண்ணணும். சில வர்க்கம் உண்டு, அதாவது 2 விதமான வர்க்கம். ஒண்ணு கர்ம அனுஷ்டானங்களை பண்றதுன்னு பண்ணிட்டு அதுவேதான் எனக்கு குறிக்கோள், அந்த கர்ம அனுஷ்டானங்கள்ல இருந்து கொஞ்சம் கூட விலக மாட்டேன்னு ஒரு முரட்டு பிடிவாதத்தோடு. அப்படிங்கிற என்ன அர்த்தம்னா, இன்னொரு வர்க்கம் இருக்கு, அதுக்கு முரட்டு பிடிவாதம் இல்லை. நான் கைங்கரியத்தை நித்தமாக பண்ணி கொண்டு வருகிறேன், எனக்கு நித்திய அனுஷ்டானங்கிறது எனக்கு வேணும், ஆனா அதையே நான் பிரதானமா வச்சுட்டு பண்ண மாட்டேன். இப்போ ஒரு உதாரணம் சொன்னா புரிஞ்சுக்கணும். பராசர பட்டர் வாழ்ந்த காலத்தை பெருமாள் புறப்பாடு நடந்துருக்கு. பெருமாள் புறப்பாட்டுல கோஷ்டி ஆழ்வார் பாசனங்கள்லாம் சேவிச்சுட்டே போவான். சேவிச்சுட்டு போகும்போது அப்போ ஒரு சிஷ்யர் பராசர பட்டர் பக்கத்துல வந்து சொன்னாதான், சுவாமி மணி 6 சந்தியாவந்தனம் பண்றதுக்கு நாழிகை 6 மணிக்கு அஸ்தமனம், 6 மணிக்கு அஸ்தமனம், சந்தியாவந்தனம் பண்ணணும், சுவாமி கும்பிடணும் அப்படின்னு ஒண்ணு. அதுக்கப்புறம் பராசர பட்டர் என்ன சொல்றார், நான் ஒரு நாள் தாமதமா சந்தியாவந்தனம் பண்ணேன்னா சித்திரகுப்தம் கணக்கு எழுதி மட்டும் போயிடுவாங்க. அப்படின்னா என்ன சொன்னா, நித்திய கர்ம அனுஷ்டானங்களை காட்டிலும் உயர்ந்தது பகவான். அதுதான் 2 பார்க்கணும், சாமானிய தர்மமா விசேஷ தர்மமான 2ஐயும் ஆராய்ச்சி பார்க்கக்கூடிய சக்தி நம்மகிட்ட இருக்கணும். சாமானிய தர்மம்னா லோகத்துல சொல்லப்படுகிற தர்மம். இப்ப இது இன்னும் இப்ப சொன்னா 6 மணி ஆயிடுத்து சந்தியாவந்தனத்தை பண்ணணும்னா கர்மயோகிங்கிறவா அந்த வேளைக்கு பண்ணணும். பார்த்தாலும் 6வது மணிக்கு சூரிய உதயமாகும்போது காயத்ரி கிட்ட பண்ணிட்டு இருக்கணும். எத்தனை பேர் பண்ண முடியாது? முதல்ல பண்றாளா இல்லையானே தெரியாது. அப்புறம் எத்தனை பேர் பண்றான்னு பார்க்கணும். அது எத்தனை பேர் 6 மணிக்கு பண்றான்னு பார்க்கணும். எத்தனை பேர் 4 மணிக்கு எந்திருந்து 6 மணிக்கு பண்றான்னு பார்க்கணும். இல்ல வேற எதுவுமே பண்ணாம இதை மட்டும் பண்ணிருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் யார் பார்ப்பாங்கன்னா அவர் தான் பார்க்கணும். நம்ம பார்க்கறதுக்கு நம்ம ஆளே கிடையாது, நமக்கு அருகதையும் கிடையாது, சக்தியும் கிடையாது. முதல்ல அதுக்கு வியவஸ்தையே கிடையாது. அடுத்தவர்கள் என்ன பண்றாங்கிறத பார்க்கறதுக்கு ஒரு வியவஸ்தையே கிடையாது. நமக்குள்ளே இந்த பக்கம் பார்த்தோம்னா, கண்ணாடியில் வச்சு பார்த்தோம்னா அவ்வளவு இருக்கு. நம்ம அடுத்த வாழை பார்த்துட்டு இருந்தோம்னா எங்க போய் பார்க்கறதுக்கே முடியாது. குற்றம் செய்தவர்கள் இருக்கத்தான் இருக்காங்க, அதனால முடியாது. இதுக்காக சொல்லுவேன், பட்டர் சொல்றாங்க இல்லை 6 மணிக்கு பண்ணணும் தான், அதுதான் சாஸ்திரம் சொன்னது. ஆனா நான் இருக்கிற இடம் என்ன, பகவானோடு நாம் பெருமாளுக்கு சேவித்து கொண்டு வருகிறோம். இந்த நேரத்துல நாம் போய் சந்தியாவந்தனத்துக்காக போயிட்டேன்னு சொன்னா என்ன ஆயிடுதுன்னா 2 விஷயம். ஒண்ணு, சாமானிய தர்மம்ங்கிறது, சந்தியாவந்தனம்ங்கிறது சாமானிய தர்மம். இவனுடைய வர்ணாசிரமத்துக்கு தகுந்தாப்புல அனுஷ்டிக்க வேண்டிய தர்மம் இது. ஆனா பெருமாள்ங்கிறது என்ன தெரியுமா, விசேஷமான தர்மம். இதை ஏற்படுத்தினதே அவர்தான். இந்த விசேஷ தர்மத்தை ஏற்படுத்தினதே அவர்தான். விசேஷ தர்மம் ஏற்படுத்தினது, சாமானிய தர்மத்தை ஏற்படுத்தினதே விசேஷ தர்மமான எம்பெருமான் தான். அதனால ஒண்ணு குற்றம் வராது, போயிடுவான்னு சொல்லிட்டுவான். அப்படின்னா அப்பன்னா என்ன அர்த்தமா இருக்குதுன்னா, சாமானிய தர்மத்தை படிச்சுட்டு இதேதான் ராமாயணத்துல நடந்தது. தசரதன் பண்ணது அதேதான் தப்பு. என்ன தப்பு பண்றாருன்னா, தன்னுடைய பெண்டாட்டிக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், உன்னை நான் காப்பாத்துறேன், நீ என்ன வரம் கேட்டாலும் கொடுத்து விடுவோம்னு தன்னுடைய பத்தினிக்கு வாக்கு கொடுத்துட்டாரு. அந்த வாக்கை நான் நிறைவேற்றணுங்கிறதுக்காக, அது சாமானிய தர்மம். அந்த வாக்கை நான் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக விசேஷ தர்மமாக இருக்கக்கூடிய ராமனை, சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய ராமனை, அவதரித்து பிறந்ததான ராமனை, 60 ஆண்டு காலம் தான் மலடு நின்று பெற்றதான ராமனை காட்டுக்கு போது சரணம்னா அதுதான் விசேஷமான தர்மம். ராமனை நான் நாட்டெல்லாம் இருக்க சொல்லுவேன், உன் வார்த்தையை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்லியிருக்கணும், சொல்லலை.
ரெண்டுக்கும் பாகவான் ராமோ விக்கிரகவான் தர்மகான்னு சொல்லியிருக்கணும். ராமோ விக்கிரகவான் தர்மகான ராமனுடைய திருநேனி எனக்கு உத்தேசம் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அவன் சொல்லாமல் தர்மம் சாமானிய தர்மத்தை முன்னோடியாக கொண்டு அதை அவன் சொன்ன வாக்க நான் மீற மாட்டேன்னு சொன்னது சாமானிய தர்மம். அதனாலதான் மற்றொன்று சொன்னா புரிஞ்சுப்படுவோம். ஏகாதசிக்கு விரதம் இருக்கணுங்கிறது சாமானிய தர்மம். பெருமாள் சேர்த்து போறோம். பெருமாள் சேர்த்து போனா அங்க பொங்கல் பிரசாதம் கொடுத்தான். ஒருத்தர் சொன்னா இன்னைக்கு ஏகாதசி உபவாசம் இருக்கேன், அதனால பெருமாள் பிரசாதம் வேண்டான்னு. அப்ப அது தப்பு. பெருமாள் பிரசாதத்தை அவசியமாக ஸ்வீகரிக்க வேண்டும். அதுக்காக அவர் கொடுத்ததை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கிடைக்குமான்னு சொல்லி வாங்கி சாப்பிடக்கூடாது. அதுக்காக இன்னைக்கு ஏகாதசி அதுக்கு பரவாயில்ல பெருமாள் பிரசாதம் சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காரு, அதனால இன்னும் 2 வெண்டை வாங்கி நல்லா அம்சம் செஞ்சு விடுறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. கொடுத்தோம்னா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு வாங்கி பிரசாதத்தை ஸ்வீகரிக்கலாம். பெருமாளுக்கு அம்சம் தான், அதை நம்ம சாப்பிட்டுதான். அங்க போய் நான் உபவாசம் இருக்கேன், அதனால எனக்கு இன்னைக்கு பிரசாதம் வேண்டான்னு சொன்னா விசேஷ தர்மமாக இருக்கக்கூடிய பகவத் பிரசாதத்தை, பகவானுடைய பிரசாதத்தை வேண்டாம்னு சொன்ன தப்பு நமக்கு வந்துடும். இது சாமானிய தர்மம் உபவாசம் இருக்கிறதுங்கிறது அதுவும் பெருமாள் தான் சொல்லியிருக்காரு. அதுக்காக உபவாசமே பண்ண மாட்டேன்னு சொல்லி நான் இருக்கலையே, பண்ண போறேன். ஆனா பெருமாள் பிரசாதத்தை கொஞ்சமா ஸ்வீகரித்து அப்படின்னு இந்த பகவரன்னு சொல்லுகிறேன். துறை வேறு சென்றேனோ துறை வேறு செய்தேனோ பகவரை போலே. இந்த பகவரங்கிறார் அங்க தனியா கையெழுத்து பண்ணிருந்தார், அமுட்டான் இருந்தார். அப்போ இன்னொரு துறையிலேருந்து ஒருத்தர் உங்க இருந்து இவரை கேட்கறாங்க, நீர் மட்டும் ஏன் தனியா உட்காந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு அவர் சொன்னாராம், நாங்கெல்லாம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம், கைங்கரிய நித்தியமான அனுஷ்டானங்களை நித்திய அனுஷ்டானங்களை நாங்கள்லாம் பண்ணிட்டே இருப்போம். பகவானுடைய முகம் மலர்கிறதா என்பதற்காக பண்ணுகிறோமே தவிர இதை நாம் பண்ணாத்தான் அப்படிங்கிறது இல்லாம பண்ணுவோம். பண்ண மாட்டோம்னு சொல்லலை, அதுதான் புரிஞ்சுக்கணும். பண்ண மாட்டோங்கிறதுக்காக இதை சொல்றாங்கிறது இல்லை, பண்ணுவோம். ஆனா பகவானுடைய முக வளர்ச்சிக்காக பண்ணுவோமே தவிர அதே பிரதானமா பிடிச்சிட்டு பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத அவர் சொன்னாரா. அதனால நீங்க துறை வேறு, நீங்க இப்படியே இருக்கிறவா, அனுஷ்டானத்திலேயே ஊன்றி இருக்கிறவா, நாங்க ஆரம்பி பகவானுடைய திருவடிகளை அந்த பலத்தையும் நாங்கள் விடுகிறோம் அப்படின்னு சொன்னது சாதனம் சாத்தியம் அப்படிங்கிறதுக்காக துறை வேறு செய்தேனும் தனியா அவர் செஞ்சுட்டு இருந்தாராம். அதனால பகவரங்கிறது ஒரு சுவாமி, அதனால துறை வேறு செய்தேனோ பகவரை போலே. இப்படியெல்லாம் நான் இந்த 81 வார்த்தைகளில் சொன்ன அர்த்தங்கள்லாம் இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்றான். என்ன சொல்றான்? திருக்கோளூர்லேருந்து வெளியில வரான், ராமானுஜர் உள்ள போறாரு. திருக்கோளூர் புகுமோர் திருக்கோளூரேன்னு ஆழ்வார் சொல்லியிருக்காரு. எல்லாரும் திருக்கோளூருக்கு போய் சேவிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதை விட்டுட்டு நீ என்னவோ பெண் பிள்ளையே, நீ ஊரை விட்டு வெளியில வரையே எனதுக்காக வரேன்னு ராமானுஜரை கேட்டான். அப்பதான் அவர் சொல்றான், இந்த மாதிரிலாம் நான் நல்ல விதமாக இருந்தேனா. இப்ப 81 வார்த்தை ஆரம்பத்திலேன்னு சொல்லிட்டு இருக்கோம். 81 வார்த்தையில எவ்வளவு விஷயங்கள் தர்மசாஸ்திரங்களோ எல்லாம் அடங்கி, அத்தனையும் அடங்கி சர்வத தர்மசாஸ்திரம் என்ன, இதிகாசம் என்ன, புராணம் என்ன, வேதம் என்ன, பிரபத்தி என்ன, சரணாகதி என்ன, அனுஷ்டானம் என்ன, அத்தனையும் சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, நான் ஊர்ல எதுக்காக இருக்கணும்னு சொல்றான் அந்த பெண் பிள்ளை. அப்படி சொன்ன வார்த்தைகள் தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். எல்லாமே நமக்கு தெரியும், ஆனா கதை புதுசா இருக்கு, ஒவ்வொன்றும் இருக்கு. இவ்வளவு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இவ்வளவு தெரிஞ்சுட்டு அவன் என்ன சொல்றான், எனக்கு உண்மையே தெரியலையே, நான் ஊர்ல இருக்கா இருக்கணும், நான் ஊரை விட்டு வெளியில போறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாள் இந்த பெண் பிள்ளை. அப்படிங்கிறது 81 வார்த்தைகளும் சரியா பூர்த்தி ஆயிருக்கு. அடியை சரியான அடியை சொல்லிக்கிறேன். அது உங்களுக்கெல்லாம் எப்படி அது 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 கிரகித்து கொள்ள முடிந்தது, நன்னாரது என்ன அப்படிங்கிறது அடியை அது ஆழ்வார் ஆச்சாரியருடைய திருவிழிகளுக்கே விடுகிறேன். இந்த 15 நாள் மார்கழி மாதத்திலே 15 நாள் சுவாமி திருவாளர் சண்முக சுந்தரம் அவர்கள், மாமி இங்கே இருக்கக்கூடிய உஷா மாமி அவர்கள் மற்றும் உள்ள அத்தனை பாகவதர்கள் பிரயத்தனப்பட்டுன்னா 4 பேர் சேர்ந்தா தானே தேர் எழுத முடியும். ஒருத்தர் மட்டும் எழுத முடியுமா? 4 பேர் சேரணும், வீதியே சேரணும், ஊரே சேரணும், உலகமே சேர வேண்டும். எல்லாரும் சேர்ந்தா தான் இந்த தேரை இழுத்து கொண்டு போய் தன்னுடைய நிலையிலே சேர்க்க முடியும். அப்படிங்கிறது ஒரு நல்ல முக்கியமான ஒரு காரியத்தை, கைங்கரியத்தை இந்த சபையினர், இந்த சன்மார்க்க சபையினர் ரொம்ப ஆச்சரியமாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். அப்புறம் வந்து வாழ்க திரவபானம் கொடுத்து, பிரசாதங்களை கொடுத்து, வாய்க்கும் சுவை காதுக்கும் சுவை, அடியனை பொறுத்துள்ள வாய்க்கும் சுவையாய் இருக்கணும் அப்படின்னு அடியனை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். இந்த சபையை நடத்தி இவர்களுக்கு இத்தனை ஒரு, அதாவது சனாதன தர்மத்தை எப்படி உயர்த்தலாம் அப்படிங்கிற அந்த தொலைநோக்கு பார்வையில் இத்தனை பேரையும் ஒரு இடத்துல கூட்டி நடத்தணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய காரியம். அத்தனை பேர் காலம்பரம் ஆஜராயிடுறா, எல்லாரும் ஆஜராயிடுறா, சரியா வந்துட்டு அந்த 1.25 மணி நாள் சரியா அமர்ந்து கொண்டு ஆனந்தமாக கேட்டோம்,
போதையந்த பரஸ்பரம் சொல்றோம், கேட்கறது சொல்றோம். அவர் சொல்றான். அப்போ போதையந்த பரஸ்பரங்கிற ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது. அத்தனை பேருமா சேர்ந்து இந்த கைங்கரியத்தை நடாத்தி கொண்டு ஒரு 66 வருஷமாக நடாத்தி கொண்டு பாவி திருவிழாங்கிற அந்த நன்னாளை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அவர்கள் அத்தனை பேருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு 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 இந்த பரம்பரையில் வந்தவர்கள் இங்கே உள்ளார்கள். அதை நடத்தி கொண்டு வருகிறவர்கள் இங்கே உள்ளார்கள். அத்தனை பேருக்கு சேர்ந்து பண்றாங்க. அவர் பண்றார், இவர் பண்றார் என்பதல்ல. அத்தனை பேருடைய அந்த உள்ள கருத்து ஒன்னா தான் போற இடம் சரியா வரும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம இந்த 30 நாளும் ஒரு நல்ல விஷயத்தை கேட்க வைக்க வேண்டுங்கிறது தான் குறிக்கோள். அந்த குறிக்கோள் வர்றபோது நமக்கு அது சின்ன சின்ன சங்கடங்கள்லாம் வந்தா கூட அதெல்லாம் நமக்கு போயிடும். நம்ம இந்த சங்கடங்களை நினைச்சதே ஓட்டினோம்னா குறிக்கோள் பாதிக்கப்படும். ஆனா குறிக்கோளை நினைத்தோம் என்ன, சங்கடங்கள்லாம் தானே விலைவிடும், எம்பெருமானத்தை விலைக்கு கொடுப்பான் அப்படிங்கிறது நல்லா திட்டவட்டமா துல்லியமா தெரிகிறது. இந்த சபை நடத்துகிறத பார்த்தாலே தெரியுது. யாரும் இந்த சபையார் அத்தனை பேருக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கும் க்ஷேமலாபங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டாளுடைய திருவடிகளை பிரார்த்தித்துக் கொள்ளுவோம். இங்கே வர்றவர்கள் அத்தனை பேருக்கும் மேலும் மேலும் பல பல விஷயங்களை பல பெரியோர்களிடத்தில் ஏதோ சொல்லியிருக்கேன், ஏதோ காக்கை வாயாலே கட்டுரை கொள்ளுங்கிற போல கவனவான காக்கா கத்துற மாதிரி ஏதோ 15 நாள் ஏதோ சொல்லி போயிருக்கலாம். ஆனா இதை வல்லாரும் வாய் கொண்டு மேலும் மேலும் கேட்க வேண்டும். கேட்டு நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டு அதை அனுஷ்டானத்திலே கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு செங்கல் திருமுகத்தி செல்வ திருமாலால் எங்கும் திருக்குறள் வச்சு இன்புற்றிருக்க வேண்டுமா இந்த அத்தனை பேரிடத்தில் பெருமானிடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதி விட்டு சித்தாகி மனோநந்தன கேதரே நந்தநந்த சுந்தரியை ஓதாய் நித்தியமங்கலம் ஸ்ரீமதே ரங்கஜா மாத்திர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினி பூயாது நித்தியஸ்ரீ நித்தியமங்கலம். இங்கே இருக்கிறதுக்கு எல்லா சௌகரியங்களையும் செய்து கொடுத்து அத்தனை பேரும் அவர்கள் பால் வேணுமோ, காய்கறி வேணுமோ, அது வேணுமோ, கைங்கறி செய்வதற்கு ஆளெல்லாம் கொடுத்து ஏற்பாடு பண்ணி இருக்க வைத்து தங்க வைத்து இத்தனை கைங்கரியத்தை செய்திருக்கக்கூடிய திருவாளர் சண்முக சுந்தரம் என்ன, சபையார் என்ன, அத்தனை பேருமே அதுல ஈடுபட்டு செய்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் அடியனுடைய நன்றியை கிருதஜதையை தெரிவித்துக் கொண்டு என்றோடு முடித்துக் கொள்கிறேன். நாளைக்கு அந்த அம்மகார் அவர்கள் மேலே நாயகநாயகன் நந்தகோபுடைய கோயில் காப்பான் அப்படிங்கிற அந்த பாதுகாப்பு ஆரம்பிப்பார்கள் சொல்லி அமைந்து கொள்கிறேன். குற்றம் குறைகள் இருந்தால் அதை பொறுத்துக் கொள்ளுமாறு பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். ஆழ்வார பெருமானார் ஜீயர திருவடிகளே சரணம், ஆச்சாரிய திருவடிகளே சரணம் சொல்லி அமைந்து கொள்கிறேன். எல்லே இளங்களையே இன்னும் உறங்குதியோ சில்லையின் நீலங்கமே போதலின் அல்லேவன் கட்டுரைகள் வண்டேறும் ஆயரிதம் மல்லீர்கள் நீங்களே நானே தானாயிடுக வல்லனி போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் பூந்தாரோ பூந்தார் போந்தென்னிக்கொள் அல்லான பொன்னான மாத்தான மாத்தழிக்க வல்லானை மாயனை பாட ஏலோரம்பாவாய் ஆண்டவன் திருவடிகளே சரணம். अच्छा अच्छा अच्छा
ಎರಡ ಒಂದು ನಿಮಿಷ ಎರಡ ಹಂಗೆ ಕೊಟ್ಟ ಒಳ್ಳೆ ಟಗಾಲ ತೆರಿಬಾರ್ದು. ರೈಟ್ நீங்க
கிச்சன்ல வேலை வராங்க. இந்த காலத்தில் செல்ஃபி வரலாம். செல்ஃபி எடுக்கிறாரா? எடுப்பாங்க. ஆஞ்சநேயருக்கு கடை மாலை கோர்த்து கொண்டு இருக்கிறார். கோர்த்து தான் பண்ணி பூஜை பண்ணுறதுக்காக என்ன வாங்க அப்படியே இருக்கு. எனக்கு தெரியாது. கூப்பிட்டாச்சு மாமா மாமா பேசி மாமா கூப்பிட்டா என்ன எல்லாரும் வந்துட்டாங்களா? நீ வச்சுட்டு நான் வச்சிருப்பாரு அவர்கிட்ட கூட குணாண்ணா நீ எடு தம்பி ஐயர் சாமி ஐயர் சாமி அடிச்சு முருகா எந்திரிங்க. அதான் எனக்கு தெரியுதா பார்த்து ஷேப் பண்ணாங்க. ரெண்டு சார் இன்னொரு நாளைக்கு நீங்க பாருங்க சரி வருதா? அப்படியே விட்டு போதும் பார்த்துட்டு கரெக்டாக வந்து ஃப்ரேமில் யாரும் கரெக்டாக வந்து அடுத்தாங்க அங்கே வந்து எல்லாம் கட்டுப்படாது. திரும்ப
கேட்க